வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். அந்த வீட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு முழு நாள் போதாது. அத்தனை பெரிய வீடு, பார்க்கும் கண்களை பிரமிப்பில் ஆழ்த்துகிற வீடு. ஒரு நாள் முழுக்க சுற்றினாலும் போதாது, கால்கள் தான் வலிக்கும். அத்தகைய பெரிய வீடு. ஒரு கம்பீரமான அரண்மனைக்கு உரிய அத்தனை தகுதிகளும் அந்த வீட்டிற்கு இருந்தது. 2 அடுக்கு மாடி வீடு. சிமெண்ட் கலவையோடு முட்டையின் வெள்ளை கருவையும் மூலிகை சாற்றையும் ஊற்றி கலந்து பிசைந்து கட்டப்பட்ட வீடு. வீட்டின் எந்த பகுதியிலும் சிறு கீறலோ விரிசலோ கிடையாது. இந்த காலத்து சிவில் இன்ஜினியர்கள் எல்லாம் அந்த வீட்டை பார்த்தால் ஆச்சரியப்படுவார்கள். மூக்கில் விரலையே வைப்பார்கள். வீட்டை சுற்றிலும் நிறைய தென்னை மரங்கள், வருடம் முழுவதும் காய்த்து குலுங்குகிற மாமரங்கள், பூக்கள் ஒரு பக்கம், பிஞ்சுகள் ஒரு பக்கம், கனிந்த பழங்கள் ஒரு பக்கம் என ஓய்வு ஒளிச்சலே இல்லாமல் பலன் தருகிற மாமரங்கள். மாமரங்களில் இருக்கிற குலுங்குகிற பழங்களை கொத்தி தின்ன வருகிற கிளி கூட்டத்தை விரட்டி அடிப்பதுதான் சொர்ண மீனாட்சியின் ஒரே வேலை. கிளி கூட்டத்தின் கொஞ்சல் மொழி எந்த நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த கிளைகளை துரத்துவதாலேயே சொர்ண மீனாட்சி எந்த உடற்பயிற்சியும் செய்வதில்லை. இந்த வயதிலும் ஆரோக்கியமாக இருக்க காரணம் கிளிகளை துரத்தி அடிக்கிற தினசரி வேலையும் ஒரு காரணம். சொர்ண மீனாட்சிக்கு 70 வயது. இரட்டை நாடி உடம்பு. தினப்படி மாற்று சேலையாக உடுத்து கொள்வதே பட்டு சேலைகள்தான். அள்ளி முடிந்த கூந்தல், பாம்படங்கள் அணிந்த காதுகள், மூக்கில் 2 பக்கமும் தோசை கல்லாட்டம் வைரக்கற்கள் பதித்த மூக்குத்தி, அதில் பளிரிடுகின்ற வைரங்கள், கழுத்தில் 4 வட சங்கிலி. சொர்ண மீனாட்சிக்கு வயதுதான் அதிகம். ஆனால் யானை பழம் 5 ஆண்களுக்கு சமமான பலசாலி, தைரியசாலி. உறங்குகிற போதும் விழித்து இருக்கிற அதி புத்திசாலி. அத்தனை பெரிய வீட்டில் சொர்ண மீனாட்சி ஒருத்தி மட்டும்தான் இருந்தாள். ரகுநாத பூபதி காலமாகி 7 வருடங்கள் ஆகிறது. சூரிய பிரபு, சந்திர பிரபு என 2 பிள்ளைகள். இருவருமே நன்றாக படித்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார்கள். சூரிய பிரபு அமெரிக்காவிலும் சந்திர பிரபு ஆஸ்திரேலியாவிலும் வசிக்கிறார்கள். இருவருக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. மனைவி, குழந்தைகள் என சந்தோஷமாக இருக்கிறார்கள். எங்களோட வந்துவிடுங்கள் அம்மா என எத்தனையோ தடவை கூப்பிட்டு விட்டார்கள். காலில் விழாதபடியாக கெஞ்சியும் விட்டார்கள். மன்றாடியும் கேட்டார்கள். உங்க அப்பா நடமாடின வீடு, உங்களை பெற்றெடுத்து மார்பிலையும் தோளிலையும் போட்டு கொஞ்சின வீடு. அதுவும் அந்த மர மாடிப்படியில் இருந்து கீழே இறங்கிட்டு இருந்தப்பதான் உங்க அப்பா சுருண்டு கீழே விழுந்து இறந்தாரு. இன்னும் அவரோட ஆத்மா இந்த வீட்டிலேயே சுத்தராதான் நினைக்கிறேன். தனிமை ஒரு விதத்தில் நரகமா தெரிந்தாலும் பழைய நினைவுகளை அசை போடுறப்போ சொர்க்கமா மாறிடுது. தயவு செஞ்சு இனிமேல என்ன உங்களோட வர சொல்லி கூப்பிடாதீங்க என கண்ணீர் மலிகம் தழுதழுப்பாக பேசி பிள்ளைகளின் விருப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவாள். சொர்ண மீனாட்சி பிள்ளைகள் இருவரும் திரும்ப திரும்ப எத்தனை முறை வற்புறுத்தி அழைத்தாலும் சொர்ண மீனாட்சியின் பதில் இதுவாகத்தான் இருக்கும். சொர்ண மீனாட்சி ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதிலிருந்து எல்லளவும் மாறமாட்டாள், மாற்றிக்கொள்ளவும் மாட்டாள். திடமான உறுதியான முடிவிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. அவளுடைய குணம் பிள்ளைகள் இருவருக்கும் நன்றாகவே தெரியும். பிள்ளைகள் இருவருக்கும் சொர்ண மீனாட்சியின் மீது பாசத்தை விட பயபக்தி அதிகம். அதனாலே தங்களுடைய எண்ணத்தையும் மாற்றிக்கொண்டு இருந்தார்கள். அவளை வெளிநாட்டிற்கு அழைப்பதை அடியோடு நிறுத்தியிருந்தார்கள். சொல்லி வைத்து கொண்டு குடும்பத்துடன் இங்கே வருவார்கள். சொர்ண மீனாட்சியோடு பொழுதை குதூகலமாக கழித்துவிட்டு 10 தினங்களில் அவரவர் நாட்டுக்கு கிளம்பி விடுவார்கள். அந்த 10 நாட்களும் சொர்ண மீனாட்சிக்கு திருவிழாதான். சொர்க்கத்திலே இருப்பது போல பூரித்து போவாள். தன் பேர குழந்தைகளோடு சேர்ந்து தானும் ஒரு குழந்தையாக மாறி போய்விடுவாள். தன் கையினால் சமைத்ததை மருமகளுக்கும் ஊட்டி விடுவாள். அக்காட்சியை பார்க்கிற பொழுது சூரிய பிரபுவிற்கும் சந்திர பிரபுவிற்கும் கண்களில் ஈரம் கசியும். வெறுமனே 10 நாட்கள் வந்து தங்கினதுக்கே இவ்வளோ குதூகலப்படுறீங்களே, நாங்க எல்லாரும் உங்கள் கூடவே நிரந்தரமா தங்கிட்டா எப்படி இருக்கும் என உணர்ச்சி பொங்க சூரிய பிரபு கேட்ட கேள்விக்கு இதழ்களில் சின்ன புன்னகையை தவள விட்டபடி சொர்ண மீனாட்சி சொன்ன பதில் இதுதான். வெடிச்சிருண்டா, சந்தோஷத்துல என் நெஞ்சு வெடிச்சிருண்டா. அம்மா, எல்லாரும் நிரந்தரமா வந்து என் கூடவே தங்கிட்டீங்கன்னா சந்தோஷத்தை தாங்க முடியாம நெஞ்சு வெடிச்சிருண்டா. அம்மா பதறி போனான் சூரிய பிரபு.
போதும் சூர்யா, நீயும் உன் தம்பியும் இங்கே வந்து 10 நாட்கள் தங்கி இருக்கிறதே அதிகம். இந்த 10 நாட்கள் நினைவுகளை நினைத்து கொண்டே நான் முழு வருடத்தையும் நகர்த்தி விடுவேன். இப்போதைக்கு உங்கள் குழந்தைகள் படிக்கிறதும் நல்லா வளருவதும் தான் முக்கியம். அவங்க ஆளாகி சொந்த காலில் நிக்கிறதுக்கு கத்துக்கிட்ட பிறகு நீயும் உன் தம்பியும் அவங்க அவங்க மனைவியோட இங்க வந்துருங்க. உங்களுடைய கடைசி காலம் இங்கேதான் கழியணும். நான் அப்போதைக்கு உயிரோடவே இருக்க மாட்டேன். ஆனாலும் என் ஆத்மா இந்த வீட்டில தான் சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கும். காற்றா, மரமா, நிழலா, காயா, செடியா, கொடியா, வெயிலா, மழையா, ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். கலங்கிய குரலில் தழுதழுத்தாள் சொர்ண மீனாட்சி. என் மனசிலும் தம்பு மனசிலும் ஓடிக்கிட்டு இருக்கிறத நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னது போல கண்டிப்பா ஒரு நாள் அதெல்லாம் நடக்கத்தான் போகுது. அதை கேட்டதும் சிலிர்த்து போனாள். ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தாலும் 3 பேரோட எண்ணம் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தாலும் 3 பேரோட எண்ணங்களும் ஒரே கோட்டில் ஓடுது பாரு. இதுதான் பாசங்கிறது. என் வயிறு குளிர்ந்து போச்சு. சொர்ண மீனாட்சி தன் பிள்ளைகள் இருவரையும் தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்து முத்தமிடுவாள். பிள்ளைகளுக்கு எத்தனை வயதாலும் ஒரு தாய்க்கு அவர்கள் குழந்தைகள்தான். தன் பிள்ளைகளோடு இருக்கிற நாட்கள் சொர்க்கமயமானவை. அந்த நாட்களுக்கும் தினங்களுக்கும் ஈடு இணையே கிடையாது. விலை கொடுத்து வாங்க முடியாத சந்தோஷமான தருணங்கள் அவை. சூரியபிரபுவும் சந்திரபிரபுவும் தங்கள் குடும்பத்தோடு கிளம்பி போய் 3 மாதங்கள் ஆகிறது. இன்னும் 9 மாதங்கள் கழித்துதான் திரும்ப வருவார்கள். அதுவரை சொர்ண மீனாட்சிக்கு தனிமைதான் பெரும்பாலும் அவளுடைய சாப்பாடு, பழச்சாறும் கேழ்வரகு கஞ்சியும் தான். பொழுது போகவில்லை என்றால் வீட்டையும் தோட்டத்தையும் ஒரு சுற்று சுற்றி வருவாள். முழுமையாய் ஒரு நாள் கரைந்து ஓடிவிடும். அவ்வளவு பெரிய தோட்டம், அவ்வளவு பெரிய வீடு. தோட்டத்தில் பறித்த செண்பக பூக்களையும் பவளமல்லி பூக்களையும் மாலையாக தொடுத்து கணவர் ரகுநாத பூபதியின் புகைப்படத்தில் அணிவித்தாள். செண்பக பூக்களில் இருந்து எழுந்த நறுமணம் அந்த மாளிகையின் உட்புறம் முழுவதும் பரவியது. புகைப்படத்திற்கு கீழே 2 உயரமான வெள்ளி குத்து விளக்குகள், இரண்டிலும் நெய்யை வலிய வலிய ஊற்றி தீபங்கள் ஏற்றினாள். தீபங்கள் இரண்டும் சுடர்விட்டு எரிய தொடங்கின. தீபங்களில் நிறைய சூட்சமங்கள் இருக்கிறது. தீபங்கள் எரிவதை வைத்து ஒரு வீட்டின் வளர்ச்சியை கணித்து விடலாம். தீபங்கள் எப்போதும் ஆடாமல் அசையாமல் புள்ளி வைத்தது மாதிரி எரிய வேண்டும். அதுதான் நல்ல சகுனம். தீபங்கள் ஆடிக்கொண்டோ திகு திகுவென்றோ எரிந்தால் அவ்வளவு நல்லது அல்ல. சொர்ண மீனாட்சி ஏற்றி வைத்த தீபங்கள் வழக்கத்திற்கு மாறாக திகு திகுவென்று எரியத் தொடங்கின. சொர்ண மீனாட்சி 2 கைகளையும் குவித்து கண்களை மூடியபடி தன் கணவர் ரகுநாத பூபதியிடம் மானசீகமாக வேண்டத் தொடங்கினாள். நீங்க இந்த உலகத்தை விட்டு போனப்பவே நானும் உங்க கூடவே வந்திருப்பேன். ஆனா நான் வரல. இன்னைய வரைக்கும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம 2 பிள்ளைகளும் அனாதை ஆயிடக்கூடாது என்பதற்காகத்தான். 2 பிள்ளைகளும் கல்யாணமாகி மனைவி குழந்தைன்னு தனித்தனி குடும்பம் வசிச்சாலும் அவங்களுக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் வரணும். ஜமீனுக்கு சொந்தமான பொக்கிஷங்கள் எல்லாம் அவங்க 2 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும். அதுக்கான காலத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் உயிரை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கதே அதுக்காக தான். என்னோட கடமைகளை முடிச்சதும் நானும் உங்க கூடவே வந்துடுவேன். நீங்க இல்லைனாலும் நீங்க என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு நினைப்போடு தான் நான் வாழ்றேன். அந்த நினைவு தான் என்ன இத்தனை பெரிய வீட்டுல தனி மனுஷியா இயங்க வைக்குது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நான் நினைச்சது நடக்கணும். உத்தரவு கொடுங்க என கண்களை திறக்காமலே காத்து நின்றாள். ரகுநாத பூபதியிடமிருந்து எந்த உத்தரவும் வரவில்லை. அவரிடமிருந்து சம்மதம் என்பதற்கு அறிகுறியாய் புகைப்படத்தில் சூட்டியிருந்த ஒரு பூ விழும். அதற்குத்தான் காத்திருந்தாள். ஆனால் பூ விழவே இல்லை. அவள் எதிர்பாராத வேறொன்று நடந்தது. கண்களை திடுக்கிட்டு திறந்த சொர்ண மீனாட்சிக்கு வியர்த்து விறுவிறுத்து வெலவெலத்து போ இருபுறமும் அடர்ந்த புளிய மரங்களும் நடுவில் நீண்டு கொண்டே போன செம்மண் சாலையில் சீரான வேகத்தோடு காரை செலுத்து கொண்டிருந்தாள் திலோத்தி. ஊருக்கு ஊர் பங்களாவையும் சொத்துக்களையும் வாங்கி குவித்து வைத்திருக்கும் தொழிலதிபர் ஹரிஹரனின் ஒரே செல்ல மகள்தான் திலோத்தி. 23 வயதாகிறது. திலோத்தியை தேவதை என்று வர்ணிக்க முடியாது. தேவதைகளெல்லாம் விட பேரழகு. சந்தன மரத்தில் கை தேர்ந்த சிற்பியினால் செதுக்க சிற்பம் போல அப்படி ஒரு அழகு திலோத்தியிடம் மிளிர்ந்தது. ஹரிஹரனுக்கு மகள் திலோத்தி மீது கொள்ளை பிரியம். உயிரையே வைத்திருந்தாள். அவள் எது கேட்டாலும் வாங்கியும் கொடுத்து விடுவார். வானத்தில் மிதக்கிற தங்க நிலவை பிடித்து தர சொன்னால் கூட அதற்கான முயற்சியில் இறங்கி விடுவார் ஹரிஹரன். அப்படி ஒரு கண்மூடித்தனமான பிரியம்.
எதற்காகவும் அவள் கண்கலங்க கூடாது, ஏமாந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். என்ன சொன்னாலும் கேட்பார். அவளுடைய சந்தோஷம்தான் அவருடைய சந்தோஷம். திலோத்திக்கு தன் கூட கல்லூரியில் படித்த திவாகர் மீது காதல். ஒரு குக்கிராமத்தில் வேலை விவசாயியின் மகன், கல்லூரியில் கோல்ட் மெடல் ஸ்டூடெண்ட், எல்லா கலைகளிலும் கெட்டிக்காரன், மாநிறம்தான் என்றாலும் லட்சணமாய் இருப்பான். எப்போதும் குறுகுறுவென்று திரிவான். அவனுடைய சிரிப்பு வசீகரமாக இருக்கும். அந்த கல்லூரிக்கு அவன்தான் கட்டழகன், கனவு கண்ணன். எல்லோருக்குமே திவாகரை பிடிக்கும் என்றாலும் திலோத்திக்கு ரொம்பவே பிடிக்கும். அவளையும் அறியாமல் அவள் இதயம் அவனிடம் பறிப்போயிருந்தது. திலோத்தி தன்னுடைய மனதில் இருக்கும் காதலை அவனிடம் தெரிவித்த போது முதலில் திணறி போனான். ஏற்றிக்கொள்ள ரொம்பவே தயங்கினான். திலோத்தியை பிடித்திருந்தாலும் விலகி விலகிதான் போனான். காதலால் உருகி வழிகிற இதயத்தை இரும்பு பெட்டகத்திற்குள் பூட்டி வைக்க முயன்றான். முடியவில்லை. திலோத்துவின் விடாமல் துரத்தி அவன் தன் பக்கம் ஈர்த்திருந்தாள். இருவருக்குமே கல்லூரி படிப்பு முடிந்துவிட்டது. அவரவர் சொந்த ஊருக்கு போயிருந்தார்கள். திவாகரும் ஊருக்கு போய்விட்டான். அங்கிருந்தபடியே வேலை தேடிக் கொண்டிருந்தான். திலோத்தி அவனோடு தினமும் போனில் பேசிவிடுவாள். ஒரு நாள் போனில் பேசாவிட்டாலும் எதையோ பறிகொடுத்தது போல பரிதவித்து போவாள். காதல் ரொம்பவே கொடியது. மனசுக்குள் காதல் புகுந்து விட்டால் ஆட்டி படைத்துவிடும். ஈவு இறக்கமே பார்க்காது இந்த காதல். திலோத்தியை ரொம்பவே பாடாய் படுத்தியது. ஹரிஹரன் திலோத்திக்காக தீவிரமாக மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருந்தார். திலோத்திக்கு அவர் பார்த்த எந்த மாப்பிளையும் பிடிக்கவில்லை. எப்படியாவது தன் தந்தையிடம் திவாகர் மீதான காதலை சொல்லிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தவள் தைரியமாக விஷயத்தை போட்டு உடைத்தாள். ஹரிஹரன் மற்ற தந்தைகளைப் போல கிடையாது. மற்ற பணக்காரர்களைப் போலவும் வரட்டு கௌரவம் பிடித்தவரில்லை. திலோத்தி தான் அவருடைய உலகம். திலோத்தி தான் அவருடைய சந்தோஷம். திலோத்திக்காக அவர் எதையும் செய்வார். இதை அவர் சாதாரணமாக தான் எடுத்துக்கொண்டார், ஏற்றும் கொண்டார். அதிசயமா இருக்கே, உனக்கு காதலிக்க கூட தெரியுமா? இத்தனை நாளா மனசுல முடிய வச்சிருந்தியா? என்னால நம்பவே முடியல. உங்க அம்மா வாழ கூட கண்டுபிடிக்க முடியலையே. எப்படியோ எனக்கு சிரமம் கொடுக்காம நீயே தேடிக்கிட்ட. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அந்த பையன் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நான் பாக்குறேன், பேசுறேன். என் பொண்ணோட செலக்ஷன் எப்படின்னு நான் பார்க்கணும். ஹரிஹரன் கள்ளம் இல்லை, கபடும் இல்லை, சூதும் இல்லை. டாடி, நிஜமா தான் சொல்றீங்களா? உன் விருப்பம் தான் என் விருப்பம். எனக்கு அந்தஸ்து முக்கியம் இல்லை. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். வாழ போறது நீ. உனக்கு பிடிச்சது மாதிரி தானே மாப்பிள்ள இருக்கணும். அவன் ஏழையா இருந்தா இருக்கட்டுமே. என்னோட சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சா அந்த பையனும் ஒரே நாள கோடீஸ்வரன் தானே. சரிதானே? சந்தோஷம் தானே? திலோத்திக்கு உற்சாகத்தை அடக்க முடியவில்லை. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்றவும் தெரியாது. இந்த விஷயத்தை உடனடியாக திவாகரிடம் சொல்ல துடித்தாள். காதலிக்க ஆரம்பித்ததிலிருந்தே திவாகர் பயந்து கொண்டே இருந்தான். இதெல்லாம் ஒத்து வராது, உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க என புலம்பி தவித்தான். இப்போது டாடி சம்மதித்தை கேட்டால் அவன் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அந்த மகிழ்ச்சியை நேரில் கொண்டாட வேண்டும். நேரிலேயே போய் இதை தெரிவிக்க வேண்டும். அவன் முகத்தில் ஏற்படும் மாற்றங்களை அருகில் இருந்து கண்களால் ரசிக்க வேண்டும். திடுதிப்பென்று திவாகரின் முன்னால் போய் நின்று, இதெல்லாம் கனவல்ல, கனவல்ல, நனவுதாண்டா என அவன் கன்னத்தில் செல்லமாய் கிள்ளி அவனை வழியில் சினுங்க வைக்க வேண்டும். குழந்தையை போல் குதூகலிக்க வேண்டும் என்பதால் தான் போனில் சொல்லாமல், முன்கூட்டியே சொல்லிக் கொள்ளாமல் கிராமத்தில் இருக்கும் அவன் வீட்டிற்கு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு போய்க் கொண்டிருந்தாள். ஹரிஹரன் ஊரில் இல்லை. தொழில் விஷயமாக பெங்களூருக்கு போய்விட்டார். அம்மா லலிதா மட்டும்தான் வீட்டில் இருந்தாள். அவரிடம் தோழியின் வீட்டிற்கு போவதாய் போய் சொல்லிவிட்டு தான் கிளம்பி வந்திருந்தாள். திவாகரின் வீட்டிற்கு போய் அவன் எதிரே நிற்பதில் அவளுக்கு அவ்வளவு ஆனந்தம். அவள் ஒரு தடவை கூட அவன் வீட்டிற்கு போனதில்லை. இப்பொழுதுதான் முதல் தடவையாக போகிறார். ஊர் பெயர் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். மற்றபடி அந்த ஊர் கிழக்கில் இருக்கிறதா மேற்கில் இருக்கிறதா என்று கூட தெரியாது. கூகுள் மேப்பில் வழியை பார்த்து தெரிந்து கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பி 2 மணி நேர பயணத்திற்கு பிறகுதான் திவாகரின் சொந்த கிராமத்திற்கு செல்லும் செம்மண் சாலையை தொட்டிருந்தாள். இந்த பக்கம் அவள் இதற்கு முன்பு வந்ததே இல்லை. முன்பின் பழக்கமில்லாத பகுதி, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துவிட்டாளே ஒழிய மனசுக்குள் ஏதோ ஒரு பயம் ஓடியது. திவாகரோட பேசுவது சுகம் சுகம். இமைக்காமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பது வரம். திவாகரின் அருமையிலே இருப்பது தவம். ஒரு போன் பண்ணினால் அவனே வந்து விடுவான். ஆனால் திலோத்தி அதை விரும்பவில்லை. எதிர்பாராத ஆச்சரியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. திலோத்திக்கு வெகு தொலைவு தெரியவில்லை.
களைப்பும் தெரியவில்லை. அவள் கண்களுக்கு திவாகர் மீதான காதல் மட்டும்தான் தெரிந்தது. செம்மண் சாலையோரமாய் ஓரிடத்தில் மாமரத்துப்பட்டி 17 கிலோமீட்டர் என்ற மைல்கல் சிதலமடைந்து காட்சியளித்தது. மாமரத்துப்பட்டி தான் திவாகரின் ஊர். இன்னும் 17 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. எப்படியும் 20 நிமிஷத்துல சென்றடைந்து விடலாம். இதயம் துள்ளி குதித்தது. திவாகர் வீட்டில் இருப்பானா? என்னை பார்த்து என்ன செய்வான்? திருத்திருவென்று முழிப்பானா? அவனுடைய அப்பா அம்மாவிடம் என்ன என்ன சொல்லி அறிமுகப்படுத்துவான்? அவன் வீடு குடிசை வீடா இருக்குமா, மாடி வீடா இருக்குமா? எந்த வீடா இருந்தால் என்ன? அதுதான் தனக்கு அரண்மனை. தான் வாழப்போகும் அரண்மனை. தன் காதலனின் அரண்மனை. தன் மன்னனின் அரண்மனை. திவாகரன் என்ற ராஜகுமாரன் இருக்கும் பொழுது வீடு எல்லாம் எதற்கு? அவன் அன்பு போதும், அவன் இதயம் போதும், அவன் காதல் போதும் என சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவள் திவாகருக்கு பணம் எல்லாம் தேவையே இல்லை. அதன் டேடியின் பணம் எல்லாம் அவனிடம் சேரப்போகிறதே. காரின் வேகத்தை கூட்டலாமா என யோசித்த போதுதான் சட்டனை நின்றது கார். திகைத்து போனாள். என்னாச்சு? பெட்ரோல் நிரப்பிட்டு தானே வந்தேன். காரை விட்டு இறங்காமலே முயற்சி பண்ணினாள். ஸ்டார்ட் ஆக மறுத்தது. போன வாரம் தானே சர்வீஸுக்கு விட்டிருந்தேன். அதற்குள் என்னாச்சு? சரி, கீழே இறங்கி பார்க்கலாம் என கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினாள். இரவு மணி 8க்கு மேல்தான் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு அமைதி. சில்வண்டுகளின் ரீங்காரம். சுற்றிலும் ஒரே இருட்டு. மை இருட்டு தாரை கொட்டியது போன்ற இருட்டு. திகிலாவும் பயமாவும் இருந்தது. போக்குவரத்தம் அதிகம் இல்லாத பாதை. இந்த நேரத்தில் யார் இங்கே வரப்போகிறார்கள்? யாரும் தனக்கு உதவப் போவதில்லை. வசமா வந்து மாட்டிக்கொண்டோமோ? பேசாமல் திவாகருக்கு போன் பண்ணிவிட வேண்டியதுதான். ஹேண்ட்பேக்கில் இருந்து போனை கையில் எடுத்தவள் கடைசியாக ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கலாம் என என்ஜின் தண்ணீர் இல்லாமல் சீசாகி விட்டதாம். முன்பக்கம் வந்து பேனட்டை திறந்தாள். செல்போனின் டார்ச்சை ஆன் பண்ணி உள்ளே பார்வையை வீசினாள். ஏதோ புகைந்து கொண்டிருந்தது. வளையம் வளையமாக புகை. ஏதோ ஒயர் பொசுங்கும் நாற்றமும் உள்ளே இருந்து வந்தது. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான். மெக்கானிக் வந்து சரி பண்ணால் ஒழிய இந்த கார் இங்கிருந்து கிளம்பாது. என்ன செய்வது? முன்பின் பழக்கமில்லாத ஊரில் ஆள் அரவமற்ற பாதையில் தனியே இருக்கிறோமே. கவலையாய் காரின் மீது சாய்ந்தபடியே செல்போனில் திவாகரின் எண்களை அழுத்தினாள். மறுமுனையில் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக பதில் வந்தது. திரும்ப ஒரு முறை முயற்சித்த போது மணி அடித்தது. உடனடியாக லைனில் வந்தான் திவாகர். திலோ, நல்லா இருக்கியா என்றான் திவாகர். இப்ப நீ எங்க இருக்க திவா? அழாத குறையா கேட்டாள் திலோத்தி. உன்கிட்ட கூட சொல்ல மறந்துட்டேன் பாரு. நான் இப்ப வீட்ல இல்ல, வெளியூர்ல இருக்கேன் திலோ. திவாகர் சொல்ல காட்டு நாயை நரியை அருகாமையிலே கோரமாய் ஊளையிட்டது. கூடவே ஆந்தைகளின் அலறல் வேற இருந்தது. திலோத்திக்கு திக்கென்று இருந்தது. சொர்ண மீனாட்சி வெலவெலுத்து போனாள். ஒரு நாளும் இப்படி நடந்ததில்லை. அவள் வாழ்நாளில் இதுதான் முதல் முறை நடக்கும் அசம்பாவிதம். அவளுடைய இதயமே வெடித்துவிடும் போல அதிர்ந்து போனாள். பூஜை அறைக்கு முன்னால் ஏற்றி வைத்த 2 வெள்ளி குத்து விளக்குகளில் ஒன்று டமால் என்ற இரைச்சலுடன் கீழே விழுந்து 2 துண்டாக உடைந்து போயிருந்தது. இத்தனைக்கும் கடுமையான காற்று கூட வீசவில்லை. கீழே விழுந்ததற்கான காரணத்தை தான் அவளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பூனையோ பெருச்சாலியோ குறுக்கே ஓடினால் கூட கீழே விழுந்திருக்கலாம். அப்படி எதுவும் வரவில்லை. வீட்டில் பூனை பெருச்சாலிகளுக்கெல்லாம் வேலையே இல்லை, வரவும் வராது. உடைந்து கிடந்த விளக்கையே கவலையாய் வெறித்தாள். பூஜை அறையில் இருந்த விளக்குகள் தெய்வீக விளக்குகள். இத்தனை வருடமாய் ஒளி வீசிக் கொண்டிருந்த விளக்குகள். அவள் திருமணமாகி இந்த வீட்டிற்கு வரும் முன்பே இந்த விளக்குகள் இங்கே இருந்தது. இந்த விளக்குகளுக்கு தான் தன் கையினால் தீபம் ஏற்றினாள். ரொம்ப ராசியான விளக்குகள், புனிதமான விளக்குகள், பூ போட்டு தினமும் பூஜை செய்கிற விளக்குகள் தான். அதில் ஒன்று கீழே விழுந்து உடைந்து விட்டதே தாங்கவே முடியவில்லை. ஏதேனும் அசம்பாவிதம் நிகழப் போகிறதா? அதை உணர்த்துவதற்காக தான் விளக்கு உடைந்திருக்கிறதோ? வெளிநாட்டில் இருக்கும் தன் பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஆபத்து வரப்போகிறதா? இல்லை தன் உயிருக்கு தான் ஏதேனும் ஆகப் போகிறதா என சொர்ண மீனாட்சிக்கு வியர்த்தது. இதயம் தடதடவென துடித்தது. பதைப்பதைப்பில் மார்பின் மீது கையை வைத்து அழுத்திக் கொண்டாள். காரணம், சொர்ண மீனாட்சியின் குடும்பம் ஜமீன் வம்ச குடும்பம். சொர்ண மீனாட்சியின் கணவர் ரகுநாத பூபதி யானைப்பாறை ஜமீன் வம்சத்தை சேர்ந்தவர். ரகுநாத பூபதியின் தந்தைதான் கடைசி ஜமீன்தார் வழிவந்தவர். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஜமீன் மாளிகை இந்த வீட்டிற்கு பின்னால் சிதலமடைந்து புல்லும் புதரும் மண்டி பாலடைந்து கிடக்கிறது. கொடிய விஷ பூச்சிகளும் பாம்புகளும் அங்கே வசிக்கின்றன.
ஜமீன் மாளிகையில் இருந்த மிக முக்கியமான பழமையான பொருட்கள் அனைத்தும் இந்த வீடு கட்டப்பட்ட பிறகு இங்கே கொண்டு வரப்பட்டு விட்டது. இந்த விளக்குகள் கூட ஜமீன் மாளிகையில் இருந்த வெள்ளி விளக்குகள் தான். சொர்ண மீனாட்சிக்கு அழுகை வரும் போல் இருந்தது. தங்கள் ஜமீனின் குலதெய்வமான 18 வகை காளியை மனசுக்குள் நினைத்தாள். தாயே காளி, எதனாலம்மா இப்படி நடக்குது? நான் என்ன குறை வச்சேன்? தினமும் உன் சன்னதிக்கு வந்து 3 வேளையும் விளக்கேத்தி பூஜை பண்றனே, உன் சன்னதியே கதின்னு கிடைக்கிறனே, ஏம்மா இப்படி ஆயிடுச்சு? ஏதாச்சும் கெட்டது நடக்க போகுதா? ஆபத்து வரப்போகுதா? அழிவு நெடுங்கிடுச்சா? தாயே, நான் வயசானவ, என்னை பத்தி கவலை இல்ல, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா வெளிநாட்டுல இருக்க என்னோட மகன்களும் மருமகளும் பேர குழந்தைகளும் எந்த குறையும் இல்லாம பத்திரமா இருக்கட்டும் தாயே. பக்தி பரசவத்தில் கண்ணீர் கரகரவென வழிந்தது. 18 கை காளி பேசும் தெய்வம், ரொம்பவே சக்தி வாய்ந்தவள், நினைத்ததை முடித்து வைப்பவள். இதோ வளாகத்தில் தான் காளி கோவிலும் இருக்கிறது. சொர்ண மீனாட்சி தன் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் 18 கை காளியிடம் தான் பகிர்ந்து கொள்வாள். காளி கோவில் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் இருக்கிறது. எப்படியும் 200 மீட்டர் இருக்கும். இருட்டுக்கு முன்பே கோவிலுக்கு தீபம் ஏற்றிவிட்டு வந்து விடுவாள். மறுபடியும் விழுந்ததுதான் போவாள். ஆனால் இப்போது இரவை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் போயே ஆக வேண்டும். சொர்ண மீனாட்சிக்கும் காளி தேவியிடம் சென்று முறையிட்டு மனதில் பாரத்தை இறக்கி வைத்தால் கொஞ்சம் குறையும் போல் தோன்றியது. காளியே இதற்கு ஒரு பதிலை சொல்லட்டும். காளியின் முன்பு நின்று கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டாள். ஏதேனும் கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும். எல்லாவற்றையும் காளியே பார்த்து கொள்வாள். யானை பாறை ஜமீனை காலம் காலமாய் காத்து கொண்டிருப்பவள் 18 கை காளி. எதை எப்போது நிகழ்த்த வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும் என்ற உறுதியோடு எழுந்தாள் சொர்ண மீனாட்சி. சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். கடிகாரம் நின்று போயிருந்தது. எந்த நேரமும் டிக் டிக் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். கடிகாரம் பேட்டரி இல்லாமல் நின்று போயிருப்பதை கூட கவனிக்க தவறிட்டேனே. ஓடாமல் கடிகாரம் இருக்கக்கூடாது, என் மேல்தான் தவறு. கவனிக்க தவறிட்டேன். பேட்டரிய மாற்றியிருந்தால் கடிகாரம் நின்று போயிருக்காது. நின்று போன கடிகாரம் மாட்டியிருப்பதே ஒரு கெட்ட சகுனம்தான். கைக்கு எட்டுகிற உயரத்தில் தான் சுவரில் கடிகாரம் மாற்றப்பட்டிருந்தது. அதை அவசர அவசரமாக கழட்டி ஏற்கனவே வாங்கி மரமேசையின் டிராவில் வைத்திருந்த பேட்டரிகளை எடுத்து கடிகாரத்தினுள் மாற்றினார். கடிகாரம் மறுபடியும் ஓடத் தொடங்கியது. சின்ன புன்முறுவலோடு வாசல் கதவை நோக்கி நடந்தாள். திடீரென்று தோட்டத்தில் மரங்களில் இருந்த பறவைகள் அலறின. வினோதமான ஒலியை எழுப்பின. பெரும்பாலும் இரவு நேரத்தில் தோட்டத்து பறவைகள் அலறாது. பறவைகள் அலறினால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மலைப்பாம்பு வந்திருக்கலாம், அல்லது கொடிய விலங்குகள் ஏதேனும் நடமாடி கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் பறவைகள் இந்த அளவுக்கு பீதியோடு அலறாது. என்ன காரணமா இருக்கும்? எதுக்காக பறவைகள் அலறுகின்றன? யோசனையாய் உட்பக்கம் தாளிடப்பட்டிருந்த பிரம்மாண்டமான தேக்கு மர கதவின் தாழ்பாலை விளக்கினாள். வீட்டிற்குள் மங்கலான வெளிச்சம், ஆனால் வெளியே இருள் பரவி இருந்தது. அவள் வாசல் விளக்கை எரிய விடவில்லை. கதவை திறந்து கொண்டு வெளியே போய் சுவரில் இருக்கும் சுவிட்சை போட ஆன் பண்ணிதான் விளக்கை எரிய விடலாம். சொர்ண மீனாட்சி வெளியே போவதற்கு முன்னாலேயே வாசலில் நிழல் உருவங்களாய் நின்றிருந்த அந்த 2 முரடர்களும் குபீர் என்று உள்ளே புகுந்தன. சொர்ண மீனாட்சியால் அலறக்கூட முடியவில்லை. கண்களில் பீதி படர்ந்திருந்தது. அந்த இருவருடைய கைகளையும் கூர்மையான பளபளப்பான கத்தியும் இருந்தது. இங்கு திலோத்திக்கு 1000 தேள்கள் கொட்டியது போல துடித்து போனாள். திவாகர் ஊரில் இல்லையா? ஐயோ, இது என்ன கொடுமை! திவாகர் பொய் சொல்றீங்களா? தன்னோடு விளையாடுறாராம். சத்தியமா அவள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. திவாகர் தன் கிராமத்தை தவிர, வீட்டை தவிர வேறு எங்கேயும் போய்விட போகிறான் என நினைத்தவளுக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. திவா, நீ நிஜமாதான் சொல்றியா? உன்கிட்ட நான் என்னைக்கு பொய் சொல்லியிருக்கேன்? விளையாட்டுக்கு சொல்றியான்னு நினைச்சேன். சீரியஸா தான் சொல்றேன். நான் இப்போ ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருக்கேன். என் அம்மாவோட ஒன்னு விட்டு அண்ணனுக்கு ஆப்ரேஷன். அவரை பார்க்க தான் நானும் சென்னை வந்தேன். அப்படியே உன்னையும் வர சொல்லி நேர்ல பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். இந்த விஷயத்த உன்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? உன்னை நான் நேர்ல வந்து பார்க்கலாமா, இல்ல நீ வர சொல்ற இடத்துக்கு வரட்டுமா என காதல் பொங்க கேட்டான். திலோத்திக்கு தலையே சுற்றியது. அவனை பார்க்கத்தான் இவள் வந்திருக்கிறாள். அவனோ இவளை பார்க்க சென்னையில் இருக்கிறான். ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. திலோத்திக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை. என்ன சொல்வது, எப்படி சொல்வது, எதை சொல்வது என்று திலோத்திக்கு பேச்சே வராமல் இருந்தது. திலோ, என்ன பேச்சியே காணோம்? நான் உன்னை பார்க்க வரட்டுமா வேண்டாமா என திவாகர் கொஞ்சலாய் கேட்டான். குரலில் காதல் வழிந்தது.
எனக்கு தலையே சுத்துது திவா. ஒண்ணுமே புரியல. ஏன் திவா, நான் உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அத ஃபோன்ல சொல்லக்கூடாது, நேர்ல சொல்லணும். உன் முகத்துல ஏற்படுற பரவசத்தையும் மகிழ்ச்சியும் அணு அணுவா ரசிக்கணும்னு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். சற்றே நிறுத்தி மூச்சு வாங்கினாள். என்ன முடிவு? படபடப்பாய் கேட்டாள். உன் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அதனால தான் உனக்கு காலையில இருந்து கால் பண்ணவே இல்ல. எங்கே என்னைய அறியாம உளறிடுவேனுதான் உனக்கு கால் பண்ற ஆசைக்கு முட்டுக்கட்டை போட்டு வச்சிருந்தேன். இப்ப வசமா வந்து மாட்டிக்கிட்ட என பெருமூச்சு விட்டாள். திலு, நீ என்ன சொல்ற? என்னோட ஊருக்கு நீ போயிட்டு இருக்கியா? திவாகரால் நம்ப முடியவில்லை. ஆமா, உங்க ஊருக்கு போகிற செம்மண் சாலையில போயிட்டு இருக்கேன். 2 பக்கம் வரிசையா மரங்க. ஆள் நடமாட்டமே இல்ல. மாமரத்துப்பட்டி 7 கிலோமீட்டர் என்கிற மைல்கல்ல பார்த்தேன். இதோ திவாகரோட ஊரை நெருங்கிட்டோமேன்னு சந்தோஷத்துல என் மனசு துள்ளி குதிச்சப்பதான் காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைனே தெரியல. கீழே இறங்கி பேனட்டை திறந்து பார்த்தேன். உள்ள இருந்து புகை புகையா வருது. ஏதோ பெரிய பிரச்சனை போல. மெக்கானிக் வந்து சரி பண்ணாதான் உண்டு. இல்லாட்டினா என் கதி அதோ கதிதான். திலோத்தி அத்தனையும் சுருக்கமாய் சொல்லி முடித்தாள். திவாகருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. திலோ, அவசரப்பட்டுட்டியும். உன்னதான் சென்னையில பார்க்க போறோமேன்னு நினைச்சுதான் எதையும் சொல்லாம ஊர்ல இருந்தே கிளம்புனேன். ஆனா நீ முன்ன பின்ன பழக்கமில்லாத ஊருக்கு தனியா வரலாமா? நீ இப்ப நிக்கிற இடத்துல இருந்து 60 கிலோமீட்டர் தாண்டி தான் மெக்கானிக் செட்டையே பார்க்க முடியும். என்கிட்ட எந்த மெக்கானிக்கோட நம்பரும் இல்ல. அப்படியே நம்பர் இருந்து கூப்பிட்டாலும் இந்த ராத்திரி நேரத்துல எவனும் வரமாட்டானுங்க. விடிஞ்ச பிறகுதான் வரவழைக்க முடியும். தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக்கிட்டியே திலோ. திலோத்தி தன்னை பார்க்க வந்திருக்கிறாள் என சந்தோஷப்படுவதா, இல்லை யாருமில்லாத சாலையில் தனியே வந்து மாட்டிக்கொண்டாலே என கோவப்படுவதா என அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட நேரடியா பகிர்ந்துக்கணும் தான் நான் ஓடோடி வந்தேன். நான் எதை பத்தி யோசிக்கல. உன்னை பார்க்கறது மட்டும்தான் என்னோட நினைப்பா இருந்துச்சு. திவா, நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். சொல்லாம வந்தது தப்புதான். அதை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. என்னை இங்கிருந்து எப்படியாவது பத்திரமா ஒரு இடத்துல சேர்த்துரு திவா. அதுக்கு நீதான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். ரொம்ப பயமா இருக்கு என்றால் குரலில் அழுகை படர்ந்திருந்தது. நான் பைக்ல தான் சென்னை வந்திருக்கேன். இப்பவே சென்னையிலேருந்து கிளம்புனாலும் விடியற் காலம் தான் நீ நிக்கிற இடத்துக்கு வந்து சேர முடியும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீ நிக்கிறியே. அந்த ரோட்ல பகல்ல கூட மனுஷ நடமாட்டம் இருக்காது. பாதுகாப்பு இல்லாத இடம். ரொம்ப மோசமான இடம். கிராமத்துல இருக்கிற என் வயசான அப்பா அம்மாவுக்கு விஷயத்த சொல்லி யாரையாவது அனுப்பி உன்னை கூட்டிட்டு போக சொல்றதும் சரியா வராது. ஏன்னா எங்க ஊர் யார் வீட்லயும் டூ வீலர் கிடையாது. எங்க அப்பாவுக்கும் டூ வீலர் ஓட்ட தெரியாது. எல்லாத்தையும் விட உன்னை பத்தி நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும். வீண் வாக்குவாதம் பிரச்சனை தான் வரும். நீ இப்ப நிக்கிற இடத்த சரியான அடையாளத்தோட எனக்கு தெரியப்படுத்து. நான் ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கிறேன் என்றான் திவாகர். அவன் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டான். அவன் சொல்வதும் சரியென்று பட்டதும் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த இடத்தில் ஏதேனும் அடையாளம் இருக்கிறதா என பார்த்தாள். எந்த அடையாளமும் இல்லை. ஒரே இருள், மை இருள், பயமுறுத்துகிற இருள். திலோத்திக்கு இந்த இருள் புதிது. செல்போனில் இந்த டார்ச்சை உயிர்ப்பித்து நாலாபுறமும் அடித்து பார்த்தாள். பாதியின் வலப்பக்கத்திலே ஒரு அறிவிப்பு பலகை. யானைப்பாறை ஜமீனுக்கு செல்லும் வழி என அம்புகுறியோட வர்ணங்கள் உதிர்த்து போன அறிவிப்பு பலகை ஒரு இரும்பு கம்பத்தில் பொருத்தப்பட்டிருந்தது. இரும்பு கம்பி துருப்பிடித்து வளைந்து எந்த நிலையிலும் கீழே விழுகிற நிலையில் இருந்தது. திலோத்தி புருவங்களை உயர்த்தினாள். இந்த இடத்துக்கு பக்கத்துல யானைப்பாறை ஜமீனுக்கு போற வழின்னு ஒரு அறிவிப்பு பலகை இருக்கு என்றால் அந்த இடத்தில் வீடு வாசல் எதுவுமே கிடையாது திலோ. கொடிய மிருகங்கள் நடமாடுற பகுதி. திருட்டு பயமும் அதிகம். வழிப்பறி கொள்ளையர்கள் எந்த நேரமும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணில் மாட்டினா ஆபத்தாயிடும். இனி ஒரு நிமிஷம் கூட நிக்காத. திவா, நான் இப்ப என்ன பண்ணட்டும்? யானைப்பாறை ஜமீனுக்கு போற வழின்னு இருக்கு இல்லையா? அந்த பாதையில வேக வேகமா நடந்து போ. கொஞ்சம் தொலைவுல யானைப்பாறை ஜமீனை சேர்ந்த ஒரு பங்களா இருக்கும். அந்த பங்களால விடியிற வரைக்கும் தங்கிக்கலாம். என்ன யார் ஏதுன்னு கேட்பாங்களே. கேட்டா விஷயத்த சொல்லு. எங்க ஊர் பேரை சொல்லு. என்னோட பேரை சொல்லு. காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லு. அவரை தேடி வந்தேன். வழியில கார் ரிப்பேர் ஆகி நின்றுச்சு அப்படின்னு சொல்லு. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அங்க ஒரு வயசான பாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. உன்னோட அதிர்ஷ்டம் வேற யாராவது இருந்தாலும் நல்லதுதான். எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். வேகமா நடந்தா சீக்கிரமா போயிடலாம். நீ இந்த இடத்துல நிக்கவே வேண்டாம். அவனுடைய குரலில் பயம் வழிந்தது. பதட்டத்தில் தான் சொல்ல வந்த சந்தோஷமான விஷயத்தை மறந்து போய்விட்டாள் திலோத்தி. இந்த சூழலிலும் அந்த சந்தோஷமாத்தை பகிர்ந்து கொள்வது முறையன்று என தோன்றியது. விடுவதற்குள் வந்து விடுவேன் என்று சொல்கிறானா? வரட்டும், வந்ததும் நேரிலேயே சொல்லிக் கொள்ளலாம்.
இங்கு நிற்க வேண்டாம், ஒரு வினாடி கூட நிற்க வேண்டாம் என திலோ காரை நெருங்கினாள். கதவை அடித்து சாத்தினாள். லாக் பண்ணினாள். பிறகு காரின் பின்பக்கம் வந்து நின்று இரு கைகளையும் காரின் மீது வைத்து தன் பலம் கொண்ட மட்டும் தள்ளினாள். அசைய மறுத்தது. மூச்சை பிடித்து தம் கட்டிக்கொண்டு மறுபடியும் தள்ளினாள். அசைய தொடங்கியது. மறுபடியும் தள்ளினாள். கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து பாதை ஓரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாள். திலோ, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பதில் நடக்க ஆரம்பிச்சுட்டதானே? இல்ல திவா, காரை லாக் பண்ணி பழம் கொண்ட மட்டும் தள்ளி சாலை ஓரமா நிறுத்தினேன். போறவங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா அவங்களே தள்ளி கொள்ளட்டும். கிளம்புற வழிய பாரு. சரி திவா. செல்போனின் டார்ச்சை உயிர்ப்பித்து அந்த வெளிச்சத்தை பாதையில் வீசி யானை பாறை ஜமீனுக்கு போகும் வழியில் நடக்க ஆரம்பித்தாள். இரண்டு பக்கம் அடர்த்தியான இலந்தை மரங்கள், இலுப்பை மரங்கள், இலுப்பை பூக்களின் மனம் காற்றோடு சங்கமமாயிருந்தது. குறுக்கும் நெடுக்குமாய் குட்டி குட்டியாய் முயல்கள் ஓடின. சில்வண்டுகளின் ரீங்காரம் கேட்டுக்கொண்டே இருந்தது. யார் போட்ட கட்டளையோ தெரியவில்லை. காற்று சுத்தமாக வீசவில்லை. முன்னறிவுதான் என்றாலும் ஒரு விதமான அமானுஷ்யம் நிலவியது. இப்படி ஒரு அனுபவத்தை திலோத்தி சந்தித்ததே இல்லை. திலோத்திக்கு இந்த இடம் புதிது. சூழ்நிலை புதிது, இருட்டு புதிய, பயம் என அழுகை புதிது போன்ற காட்சிகளும் வரும். இருட்டில் தன்னந்தனியே வந்து கதாநாயகி மாட்டிக்கொள்வாள். அதே சூழ்நிலை இப்போதே தனக்கு வந்திருக்கிறதே. திரைப்படத்தில் கதாநாயகி மாட்டிக்கொள்வது நடிப்பு. சுற்றிலும் படக்குழுவினர் இருப்பார்கள். கேமரா ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் தன் நிலை அப்படியா? விடியும் வரை உயிரோடு இருந்தால் போதும். இருப்பேனா? திவாவை பார்ப்பேனா? அழுகை வரும் போல இருந்தது. கால்களுக்கு வேகம் கூட்டினாள். அந்த ஜமீன் மாளிகைக்கு நீ எப்படியாவது போயிடு. சரி திவா. பேசிக்கொண்டிருக்கும் போதே செல்போனில் இருந்து அந்த சத்தம் கேட்டது. பேட்டரி லோ. திவா, என்னோட செல்போன்ல சார்ஜ் தீர்ந்து போக போகுது. இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இப்ப என்னவென்றது? ஆஃப் ஆகலாம் சொல்ல கூடவே வரவில்லை என்றாலும் செல்போனில் மறுமுனையில் திவாகர் இருக்கிறான் என்ற தைரியத்தில் தான் நடக்க ஆரம்பித்திருந்தாள். இப்போது செல்போனிலும் சார்ஜ் தீர்ந்து போகிற நிலையில் இருந்ததால் அந்த தைரியத்தையும் இழந்திருந்தாள். திலோத்திக்கு அழுகை முட்டியது. இங்கோ சொர்ண மீனாட்சி இதை எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு பேராபத்து வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாகத்தான் பூஜை அறையின் வெள்ளி குத்துவிளக்கு உடைந்து போயிருக்குமோ? உடைந்து போன குத்து விளக்கை உருக்கி ஒட்ட வைத்து விடலாம், அல்லது பழைய பாத்திர கடையில் கொடுத்துவிட்டு புதியாய் வாங்கிடலாம். அது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வேறு ஏதேனும் விபரீதம் நடந்துவிட்டால் மீள முடியுமா? தடுக்க முடியுமா? தற்காத்துதான் கொள்ள முடியுமா? தனி மனுஷியாக சமாளிக்க முடியுமா? அம்பு தைத்த பறவைகளைப் போல இதயம் படபடவென துடித்தது. அந்த 2 முடர்களையும் பீதியாய் பார்த்தாள். இருவருமே திடகாத்திரமானவர்கள். ஜீன்ஸ் பேண்டும் டி ஷர்ட்டும் அணிந்திருந்தார்கள். ஒருவன் மொட்டத்தலை, இன்னொருவன் முகத்தில் அடர்த்தியான தாடி, பெரிய மீசை. எப்படியும் 40 வயதுதான் இருக்கும். நீங்களாம் யாருடா என பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கேட்டாள் சொர்ண மீனாட்சி. உன்னோட பேரனுங்க. காவி கரை பற்கள் பயமுறுத்தியிருந்தது. உங்களுக்கு என்ன வேணும்? வெடக்கோழி குழம்பும் சென்னல் அரிசி சாதமும். மொட்டை தலையன் மிக திமிராய் சொன்னபடியே கத்தியே உயர்த்தினான். கிழவி, தோண்டி தோண்டி கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நாங்க ரொம்ப மோசமானவங்க. வயசான கிழவின எல்லாம் பார்க்க மாட்டோம், புரிஞ்சதா என்றான் தாடிக்காரன். அவர்கள் தன்னை கிழவி என்றதும் ஒருமையில் அழைத்ததும் சொர்ண மீனாட்சிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. முகம் சட்டென சிவந்தது. இதோ பழைய சொர்ண மீனாட்சியாக இருந்திருந்தால் இருவர் என்ன 20 பேர் வந்திருந்தாலும் பந்தாடி இருப்பாள். முஷ்டியை மடக்கி முகத்தில் குத்து விட்டிருப்பாள். அத்தனை பற்களையும் தட்டி கையில் கொடுத்திருப்பாள். ஒரு பழி பண்ணி ஓட ஓட விரட்டி அடித்திருப்பாள். இப்போது அப்படி இல்லை. வயது மூப்பு காரணமாக உடம்பிலும் வலு குறைந்து விட்டது. இதயத்தில் தைரியம் இருப்பதால் தான் தனியே வசிக்கிறாள் என்றாலும் 2 கைகளும் பளபளப்பான கத்தியோடு இருப்பவர்களை எதிர்ப்பது அவ்வளவு நல்லதல்ல என்றே தோன்றியது. முடிந்தவரை போராடி பார்க்கலாம், புத்திசாலித்தனமா செயல்பட்டு பார்க்கலாம். தன்னுடைய உயிரை பற்றி அவள் கவலைப்படவில்லை. சகல சௌபாக்கியங்களையும் அனுபவித்து விட்டாள். ஆனால் அவனுடைய 2 மகன்களுக்கும் ஜமீனை சேர்ந்த எந்த ஒரு சொத்துக்களையும் பாகம் பிரித்து கொடுக்கல. ஜமீனின் பொக்கிசங்கள் இருக்கும் இடத்தையும் அவள் இன்னும் மகன்களிடம் தெரிவிக்கவில்லை. அவர்களும் அதை பற்றி கேட்டதும் கிடையாது. ஆனால் முறைப்படி மகன்களிடம் தெரிவித்தால்தான் சொர்ண மீனாட்சியின் கட்டை வெந்து தனியும். இந்த முறை விடுமுறைக்கு வரும்போது சொல்லிவிடலாம் என எண்ணியிருந்தாள். அதற்காக தான் காத்திருந்தாள். கணவர் ரகுநாத பூபதியின் புகைப்படத்திற்கு முன்னால் நின்று சம்மதமும் கேட்டாள். சம்மதத்திற்கு அறிகுறாய் பூ விழவில்லை, குத்து விளக்கு தான் விழுந்திருந்தது. எல்லாம் இப்படி ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதற்காக தானா? தன்னுடைய உயிருக்கே இப்போது உத்தரவாதம் இல்லை போல் தோன்றுகிறதே. பிள்ளைகளை நான் பார்ப்பேனா? அவரிடம் ஜமீன் சொத்துக்களை பிரித்து கொடுப்பேனா? அதுவரை தான் உயிரோடு இருக்க வேண்டுமே. எனவேதான் சொர்ண மீனாட்சியின் கண்களில் பயம் பரவியது. கத்தினாலும்
பிரயோஜனம் இல்லை. அக்கம் பக்கத்தில் வீடு இருக்கிறதா? யாரும் ஓடி வருவதற்கு? இந்த சூழ்நிலை வீண் பிரச்சனை வேண்டாம். எதையாவது கொடுத்து அழுதி பேசி அனுப்பிவிடலாம் என சொர்ண மீனாட்சி பரபரவென்று தன் கழுத்தில் கிடந்த இரட்டை வடைச்சங்களையும் காதில் அணிந்திருந்த படங்களையும் கலட்டினாள். தெரிஞ்சோ தெரியாமலும் என்ன பாட்டி முறையா பாவிச்சு உன்னோட பேரனுங்க என்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்க. பெரிதா ஏதாவது இருக்குன்னு வந்திருப்பீங்க. நீங்க ஏமாந்து போகக்கூடாது. என்கிட்ட இருக்கிறது இதுதான். எப்படியும் 10 சவரன் தேரும். இன்னைக்கு தங்கம் விற்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் ரூபாய் கிடைக்கும். சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுங்க. சொர்ண மீனாட்சி தங்க சங்கிலியும் தங்க பம்படங்களையும் புன்முறுவலோடு நீண்டினாள். பேசி எங்களை முட்டாளாக்க பார்க்காத. யானை பசிக்கு இதெல்லாம் சோள பொரியாட்டம் என மொட்டை தலையன் சொர்ண மீனாட்சி நீட்டியதை கண்டு கொள்ளவில்லை. விரல் நுனியில் கூட அதை தொடவே இல்லை. லட்சியமே பண்ணவில்லை. இது ஜமீன் குடும்பம் தான். நானும் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த யானைப்பாறை ஜமீன் வம்சத்தை சேர்ந்தவதான். அதெல்லாம் ஒரு காலம். இப்ப ஜமீன் இல்ல. மாளிகை இடிந்து நொறுங்கி மண்ணோடு மண்ணாகி போச்சு. ஒரு ஞாபகம் இருக்கட்டும் தான் இந்த தங்க வைர பொக்கிஷங்களை எல்லாம் வித்து என் கணவர் ரகுநாத பூபதி இந்த மாளிகையை கட்டினாரு. இடிஞ்சு போன முன்னோர்கள் கட்டின மாளிகைக்கும் இந்த மாளிகைக்கும் துளி கூட வித்தியாசம் இருக்காது. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டினாரு. ஆனால் அவருக்கு தான் இதுல வாழ்றதுக்கு கொடுப்பன இல்லை. அவரும் இப்போ உயிரோட இல்லை. என் பிள்ளைங்க 2 பேரும் குடும்பத்தோட ஆளுக்கு ஒரு நாட்டுல இருக்காங்க. ஜமீன் வீட்டை சுத்தி ஒரு காலத்துல ஏகப்பட்ட பேரு வசிச்சாங்க. எல்லாருமே ஜமீன்ல வேலை செஞ்சவங்க. ஒரு கிராமமாவே வாழ்ந்தாங்க. ஆனா எப்ப ஜமீன் இல்லாம போனதோ அப்பவே அவங்களும் வாழ்வாதாரங்களை தேடி இடம் பெயர்ந்துட்டாங்க. நான் மட்டும் இந்த காட்டுக்குள்ள கூப்பிட்டா ஓடி வர ஒரு நாதியும் இல்லாத சூழ்நிலை தனியா வசிக்கிறேன். அதுக்கு காரணம் இது என் கணவர் கட்டின மாளிகை. அவர் வாழ்ந்த மாளிகை. அவர் உடம்பை விட்டு உயிர் பிறந்த மாளிகை. இங்கே என் கடைசி காலம் கழிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி எங்க குலதெய்வம் காளிக்கும் நான் தான் தினமும் பூஜை செய்தாகணும். இந்த 2 காரணத்துக்காக தான் நான் இங்க தனியா இருக்கேன். சொர்ண மீனாட்சி இதமாய் கனிவாய் பேசினாள். அவர்களோ அவளுடைய பேச்சை காதிலேயே வாங்கவில்லை. இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். வேற என்னதான் வேணும்? எங்களுக்கு தேவையானதை நாங்களே எடுத்துக்கிறோம். நீ போய் ஆடாம அசையாம ஒரு மூலையில நின்னு. அதிகாரமாய் சொன்னவன் சொர்ண மீனாட்சியை இழுத்து போய் சுவர் ஓரமாய் நிறுத்தினான். உள்ள போய் எப்படியாச்சும் அதை தேடி எடுத்துட்டு வரணும். மொட்டைத்தலையன் மட்டும் வீட்டிற்குள் நுழைந்தான். இவர்கள் எதை தேடி வந்திருப்பார்கள் என சொர்ண மீனாட்சி முகத்தில் இறுக்கமாய் அந்த கேள்வி முளைத்தது. ஏய், சாவியையும் வாங்கிட்டு போடா தடிகாரன் பின்னாலேயே குரல் கொடுக்க உள்ளே போக முற்பட்டவன் திரும்பவும் சொர்ண மீனாட்சியை நெருங்கி அவள் இடுப்பில் சொருகி வைத்திருந்த கொத்து சாவியை வெடிக்கென உருவி கொண்டு உள்ளே நடந்தான். இவர்கள் எதை தேடி வந்திருப்பார்கள்? ஒருவேளை அதை தேடி வந்திருப்பார்களோ? வரட்டும், இன்னும் எத்தனை பேர் வேண்டுமானால் வரட்டும். வீட்டிற்குள் இருந்தால்தானே கிடைக்கப் போகிறது. போடா போ, தேடுடா தேடு, உனக்கு எதுவுமே கிடைக்காது என சொர்ண மீனாட்சி தனக்குள் சிரித்து கொண்டாள். அவரை பார்க்க போகிறோம், பேச போகிறோம் என்ற சந்தோஷத்துல செல்போனுக்கு சார்ஜ் போக கூட மறந்திருந்தாள் திலோத்தி. அதனால்தான் செல்போனில் சார்ஜ் இல்லாததை கூட அவள் கவனிக்கவில்லை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சார்ஜ் குறைந்து கொண்டே வந்தது. செல்போன் அதை எச்சரிக்கை ஒலி எழுப்பி எச்சரிக்கையும் செய்தது. நடுவழியில் கார் ரிப்பேர் ஆனது முதல் இடி. திவாகர் ஊரில்லை என்பது 2வது இடி. இருளில் தனியே ஆள் அரவமற்ற பாதையில் மாட்டிக்கொண்டது 3வது இடி. இதெல்லாம் போதாதென்று கையில் இருந்த ஒரே துணையான செல்போனும் சார்ஜ் தீர்ந்து கொண்டிருப்பது. இடி மேல் இடி. சார்ஜ் இடங்கிட போகுது. ஏதாவது பேசுறதா இருந்தா பேசிடு என்றால் அழுகையாய். திலோ, தைரியமா இரு, உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் சொன்னபடி இங்கே நிக்காத, போய்கிட்டே இரு என்றான் திவாகர். அந்த இடத்தை பற்றி அவனுக்கு தெரியும். அந்த இடத்தின் ஆபத்தான சூழ்நிலையும் முழுக்க முழுக்க அவனுக்கு தெரியும். திலோத்தி தனியே மாட்டிக்கொண்டிருப்பது திவாகரை பயப்பட வைத்தது, பதறவும் வைத்தது, நடுங்க வைத்தது. ஆனால் அவன் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. காட்டிக்கொண்டால் திலோத்தி இன்னும் நடுங்குவாள். அதிர்ச்சியில் ஏதேனும் ஆகிவிடலாம் என்பதற்காகவே அவன் காட்டிக்கொள்ளவில்லை. முடிந்தவரை அவளுக்கு ஆறுதலாகவே பேசினான். அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவளாய் அந்த செம்மண் சாலையில் நடக்கத் தொடங்கினாள். ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னியே. மறுமுனையில் விரக்தியில் இருந்த திவாகர் ஆசையாசையாய் கேட்டான். அதை இப்போ சொல்ல மாட்டேன். விடியற வரைக்கும் நான் உயிரோட இருந்தா விடிஞ்சதும் நீ நேர்ல வர்றப்போ சொல்றேன். திலோத்தியின் குரல் சுரத்தை துளியும் இல்லை. அபசுகனமா பேசாத. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. வேற எப்படி பேச சொல்ற திவாம்? உன்மேல் வைத்திருந்த கண்மூடித்தனமா ஆசையும் காதலும் தான் என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு என விம்மினாள் திலோத்தி. அவளோட அழுகையை நிறுத்துவதற்கான வழி தெரியவில்லை. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனின் மகள் தனக்காக தன் மீது இருக்கும் காதலுக்காக தன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில்
தனியாக வந்து இருளில் மாட்டிக்கொண்டு விட்டாளே. திவாகருக்கு திலோத்தி மீதான காதல் 1000 மடங்கா கூடியது. திலோ, நான் ஒன்று சொல்லவா? சொல்லு திவா. சாமி கிட்ட வேண்டிக்கோயேன். என்ன வேண்டிக்க? என் திவாவோட உடம்புல உடனடியா 2 ரெக்கைகள் முளைக்கணும்னு வரம் கேளு. உன்னோட கோரிக்கை சாமியோட காதல விழுந்து எனக்கு மட்டும் ரெக்க முளைச்சதுன்னு வை. உடனே பறந்து ஓடி வந்து உன் எதிரில நிற்பேன். அதெல்லாம் நடக்கிற காரியமா? பாத்தியா, நீயே சொல்லிட்ட அதெல்லாம் நடக்கிற காரியமா என்று. அதனாலதான் சொல்றேன். இதே இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட். நாம் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்னா அதே நினைச்சு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு தெரியாது இல்லை, நாம் அதை பத்தி பேச பேச அந்த பிரச்சனை பெருசாகுமே தவிர குறையாது. அதற்கான ஒரே வழி அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிச்சுக்கிறதுக்கான வழியை தேடுவதுதான். அந்த வழியை தேடித்தானே நான் இப்போ போய்கிட்டே இருக்கேன். திலோத்தி, நீ இப்ப போறது ரொம்ப பாதுகாப்பான இடம். உனக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இரு. ஜமீன் மாளிகையில் இருக்கிறவங்க உன்னை பத்திரமா பாத்துக்குவாங்க. அங்கு யாரெல்லாம் இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சவர் அந்த ஜமீனை சேர்ந்த ஒரு வயதான பெண்மணி நிரந்தரமா அங்கேயேதான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட பிள்ளைகள் எல்லாரும் வெளிநாட்டில் வசிக்கிறாங்க. ஒருவேளை உன்னோட அதிர்ஷ்டம் அவங்க பிள்ளைகளும் குடும்பத்தோட வந்திருந்தா ஜமீன் மாளிகை கலகலன்னு இருக்கும். நான் அந்த ஜமீன் குடும்பத்துக்கிட்ட என்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது திவா? ராத்திரி நேரம் முன்ன பின்ன தெரியாத என்ன ஏத்துக்குவாங்களா? நம்புவாங்களா? என்னோட ஊர் பேரை சொல்லு. சின்னத்துறைன்னு எங்க அப்பா பேரை சொல்லு. அவர் மகனை கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லு. ஏன்னா எங்க அப்பா அந்த ஜமீன்ல கொஞ்ச காலம் வேலை பார்த்து இருக்காரு. அதுக்கு முந்தி எங்க தாத்தாவையும் பரம்பரை பரம்பரையா அந்த ஜமீன்ல வேலை பார்த்தவர் தான். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் கூட சின்ன பையனா இருக்கிறப்போ அந்த ஜமீனுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்படியா? ஆமா, ஜமீன் மாளிகைக்குள்ள போயிட்டா வெளியே வர மனசே வராது. அவ்வளவு அழகா இருக்கும். சுவர் முழுக்க ஜமீன் முன்னோர்களின் ஓவியங்கள் வரைந்து வைத்திருப்பார்கள். ஆங்காங்கே மான் கொம்புகள் மாட்டப்பட்டிருக்கும். காட்டு விலங்கின் பாடம் பண்ணப்பட்ட உடல்கள் கண்ணாடி பெட்டிக்குள் அருங்காட்சியம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஜமீன்தார்கள் தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் அங்கே காண முடியும். அந்த மாளிகையை சுத்தினா நாள் முழுக்க சுத்திட்டே இருக்கலாம். உனக்கு பொழுது போகிறதே தெரியாது. இந்த இருட்டை பார்த்து எந்த அளவுக்கு பயப்பட்டியோ அதே மாதிரி பல மடங்கு அந்த வீட்டுக்குள்ள போனதும் நீ சந்தோஷப்பட போற. திலோசி திலோத்தி சந்தோஷப்படுவது மாதிரியான வார்த்தைகளை மறுமுனையில் இருந்து அள்ளி வீசினான் திவாகர். மௌனமாய் கேட்டுக்கொண்டே நடந்தாள் திலோத்தி. பாதையின் இருபுறம் வைக்கோல் போர்கள் மாறி குட்டி குட்டிய புதர்களிலிருந்து சிதறி ஓடுகிற முயல்கள், சுண்டலிகள், பெருச்சாளிகளும். எந்த சூழ்நிலையும் தைரியத்தை இழந்துடக்கூடாது. தைரியம் தான் நமக்கு முதல் நண்பன். அந்த தைரியம் நம்ம மனசுல இருந்தா எந்த துணையும் தேடவே. திலோத்தி, நீ படிச்சிருக்க, அழகான பொண்ணு, அறிவான பொண்ணு. உன்னால இந்த இருட்டை கடக்கிறது பெரிய விஷயமே இல்லை, புரியுதா? என்ன நினைச்சுக்கோ. என் கூட வாழப்போற சந்தோஷமான வாழ்க்கையை நினைச்சுக்கோ. உனக்கு தானா வளம் வந்துடும். உன்னை நினைச்சாதான் எனக்கு இந்த கதி. இளவரசியை காணறதுக்காக காலம் காலமா ராஜகுமாரர்கள் தான் இப்படி காடு மலை அறிவுன்னு கடந்து போவாங்க. அதை நீ இப்ப மாத்தி பண்ணிட்டு இருக்க. திவாகர் சொல்வது உண்மைதான். திவாகர் ரொம்பவே அழகன். தலையை சாய்த்து சிரித்தான் என்றால் கொள்ளை அழகாய் இருப்பான். தோள்களை குளிக்க கொண்டு நடந்தான் என்றால் அந்த பிரபஞ்சத்தையே எழுதி வைக்கலாம். சாதாரணமாக பேசுகிற பொழுது 2 பக்க கன்னத்திலும் விழுகிற அதிர்ஷ்ட குழிகளுக்கு 7 உலகங்களையும் சமர்ப்பணம் செய்து விடலாம். அவன் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வசீகரமாக இருக்கும். அவன் கோபமே படமாட்டான். அவன் கோபப்பட்டு அவள் பார்த்ததே இல்லை. எந்த நேரமும் குறுகுறுவென புன்னகையோடு தான் வலம் வருவான். அந்த புன்னகைதான் இவனை வீழ்த்தியது, மயக்கியது. காதல் வயப்பட்ட கண்களுக்கு பணம் தெரியாது, பங்களா தெரியாது, பகட்டும் தெரியாது, அந்தஸ்தும் தெரியாது. இதயம் மட்டும்தான் தெரியும். திலோத்திக்கு திவாகரன் இதயம்தான் தெரிந்தது. அந்த இதயத்திற்குள் பொங்கி வழிகிற காதல் தான் தெரிந்தது. அந்த இதயத்தில் தான் குடியேற வேண்டும் என்பதற்காகத்தான் அவனை உருகி உருகி நேசித்தாள். இந்த பெண்ணும் வைக்காத அளவுக்கு பேரன்பை அவன் மீது வைத்திருந்தாள். அந்த பேரன்புதான் இவ்வளவு தூரம் அவனை வரவைத்தது. திவாகருக்காகத்தான் இத்தனை கஷ்டத்தையும் தான் படுகிறோம் என்று நினைக்கிற பொழுது சந்தோஷமாகத்தான் இருந்தது. பொய்யாய் சினிங்கினாள். கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நீ இளவரசி கிடையாது. இளவரசிகளெல்லாம் விட பேரழகி திலோ. மறுமுனையில் சிரித்தபடியே பேசினான் திவாகர். இங்க இன்னொரு தடவை சொல்ல பார்க்கலாம். இளவரசிகள் எல்லாம் விட நீ பேரழகி. அதை கேட்டு ரொம்பவே வெட்கப்பட்டாள் திலோத்தி. வெட்கத்தை மிச்சம் வச்சுக்கோ திலோ. நான் வெட்கப்படுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? போன்ல பேசுவது கூட சார்ஜ் போதவில்லை. சார்ஜ் இருந்தா வீடியோ கால் போட்டு பேசிக்கொண்டே நடக்கலாம். என் உடல் தான் இங்கே இருக்கும். உயிர் உன் பின்னாடியே தான் வருது. அதனால நீ என்ன பண்ணாலும் எனக்கு அது தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் திவாம் என சிரித்தபடியே பேசிக்கொண்டு நடந்தவள் சட்டென்று நின்றாள். ஒரு அடியை கூட முன்னால் எடுத்து வைக்க முடியவில்லை. காரணம், அவளுடைய முந்தானியை பிடித்து பின்னால் இருந்து யாரோ வெடுக்கென இழுத்தார்கள். இங்கேயோ
தேடட்டும், நன்றாக தேடட்டும். எங்கே தேடினாலும் எப்படி தேடினாலும் சல்லடை போட்டு சலித்தாலும் வீட்டை தலைகீழாய் புரட்டினாலும் எதுவும் கிடைக்காது. ஏமாற்றம்தான் கிடைக்கும். சொர்ண மீனாட்சி ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்யாமல் நின்றிருந்தாள். உள்ளே போன மொட்டத்தலையன் கொஞ்ச நேரத்தில் வெறுங்கையோடு வெளியே வந்தான். தேடி வந்தது கிடைச்சதா ரஞ்சி? ஆவலாய் கேட்டான் நிக்கி. எல்லா பீரோவையும் திறந்து பார்த்துட்டேன். அண்டா குண்டா ஒண்ணு விடாம புரட்டிட்டேன். அது கிடைக்கல. கிளவி சரியான தீனிவாயா இருக்கும் போல. வீடு பூரா மளிகை ஜாமானாவே வாங்கி வச்சிருக்கு என்றான் ரஞ்சித். நான் தான் சொன்னேனே என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு. கேட்டிங்களா? நான் வயசானவ. உயிரோட இருக்க போற கொஞ்ச காலமும் வாய்க்கு ருசியா சமைத்து சாப்பிட ஒரு பெரிய குத்தமா? மளிகை ஜாமான் வாங்கி வச்சிருந்தா உங்களுக்கு என்ன? அதை போய் பார்த்துட்டு வந்து பெருமூச்சு விடுறியே. வேணும்னா சொல்ல, நான் நல்லா சமைப்பேன். உங்க 2 பேருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன். சாப்பிட்டு வந்த வழியை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. இந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கினாலும் எதுவும் கிடைக்காது. இடிஞ்சு போன செங்கலையும் சிமெண்ட் கரையும் அள்ளிக்கிட்டு போக வேண்டியதா. இல்லாட்டியும் இவ்வளவு நாளா இந்த மாளிகையை யாராவது விட்டு வச்சிருப்பாங்களா? உங்களுக்கு முந்தியே எத்தனையோ பேர் கொள்ளையடிக்க வந்திருப்பார்களே. அவங்களுக்குலாம் தெரியும் இங்க எதுவும் இருக்காதுன்னு. நீங்க தான் பைத்தியக்காரத்தனமா உங்க நேரத்தை வீணடிச்சிட்டீங்க. கேலியாய் சிரித்தாள் சொர்ண மீனாட்சி. இருவரும் கோபமாய் அவளை பார்த்தார்கள். கிழவி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இப்பதான் புரியுது எதனால எல்லாரும் உன்னை மட்டும் தனியா விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போனாங்கன்னு. அதை இதை பேசி எங்களை குழப்பி விட நினைக்காத. நாங்க ஒரு பொருளை குறி வச்சு வந்தா அதை அடையாளம் விட மாட்டேன். எப்படியாச்சும் தேடி எடுத்துக்கிட்டு தான் போவோம். ஒழுங்கு மரியாதை உன் வாயாலேயே சொல்லு. என்ன சொல்ல? அந்த வாள் எங்க இருக்கு? அதை கேட்டதும் சொர்ண மீனாட்சியின் முகம் கருத்து போனது. கண்களில் பீதி படர்ந்தது. தான் நினைத்தது சரிதான். இருவரும் அதை தேடிதான் வந்திருக்கிறார்கள். எந்த வாள் என அப்பாவியாய் கேட்டாள். உன் ஜமீனுக்கு சொந்தமான வைரவாள். நிக்கி தாடியை சொரிந்து கொண்டே பேசினான். அப்படி எந்த வாளும் எங்க ஜமீன்ல இல்ல. அவசரமாய் மறுத்தாள் சொர்ண மீனாட்சி. பொய் சொன்ன நாங்க பேச மாட்டோம். கையில வச்சிருக்கிற கத்தி தான் பேசும். அந்த வைரவாள் இருக்கிற இடம் உனக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த வைரவாள் தான் இந்த யானைப்பட்டி ஜமீனோட அடையாளம். ஜமீனுக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் வாளோட முத்திரை பொறிக்கப்பட்டிருப்பதை நானே கொஞ்ச நேரம் முந்தி பார்த்தேன். ஆனா அந்த வாள் அகப்படல. இருந்தா தானே அகப்படும். கிழவிக்கு தெரியாம எங்க போயிட போகுது? அந்த வைரவாள் 1.5 அடி நீளம், முழுக்க முழுக்க தங்கத்தால் பண்ணப்பட்ட வாள் மீது பொறிக்கப்பட்ட வைரங்களின் எண்ணிக்கை 108. மற்ற நவரத்தினங்கள் அனைத்தும் அதே எண்ணிக்கையில் பதிக்கப்பட்டு இருக்கும். ஒரு வைரக்கல் மதிப்பே பல கோடி. அவை அபூர்வ வைரங்கள். உலக சந்தையில் பயங்கரமான வரவேற்பு இருக்கு. நிக்கி சொல்வதை சொர்ண மீனாட்சி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றான் புருவங்களை உயர்த்தி. தாய் தகப்பன் யாருன்னு தெரியாம அனாதையா திரிந்து அனாதையா வளர்ந்து தப்பான தொழில் மூலம் இணைந்து அடிக்கடி ஜெயிலுக்கு போய் வெளியே வருவது எங்களோட வழக்கம். இப்போ கூட எங்களை போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்கு என சிரித்தான். அடப்பாவீங்களாம், நாங்க ஜெயில இருந்தப்பதான் இந்த வாழை பத்தியும் தெரிய வந்துச்சு. அப்பவே நாங்க முடிவெடுத்துட்டோம். அந்த வைர வாழை எப்படியாவது அடைஞ்சிடணும். அதை வச்சு எங்க வாழ்க்கையை உயர்த்திக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு வெறித்தனமா அதை பத்தின தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சோம். ஒரு வயதான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கிட்ட அதை பத்தி விசாரிச்சோம். அவர் மூலமா எங்களுக்கு முழு விவரம் தெரிய வந்துச்சு. அந்த வைரவாள் யானைப்பாறை ஜமீன்ல இருக்கிறது உண்மைதான்னு உறுதியா சொன்னாரு. ஆனா இருக்கிற இடம் இன்னைய வரைக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னாரு. அவர் கூட அதை ஒரு காலத்துல தேடிட்டு ஓஞ்சு போயிட்டதா சொன்னாரு. அவர் எங்களுக்கு ஒரு வரைபடம் கொடுத்தாரு. அதுலதான் அந்த வாளோட அமைப்பு வரையப்பட்டிருந்துச்சு. இடுப்பு பகுதியை சொருகி வைத்திருந்த ஒரு சுருளை எடுத்தான். அதில் பழங்காலத்தில் வரையப்பட்ட ஓவியம். அதை பரபரவென பிரித்து சொர்ண மீனாட்சியின் முன்னால் காட்டினான். அதில் அந்த வைரவாள் அழகாக ஓவியமாக தீட்டப்பட்டு இருந்தது. 1.25 அடி வைரவாளின் உயரம் அப்படியே அதில் பிரதிபலிக்கப்பட்டிருந்தது. பதிக்கப்பட்டிருந்த வைரக்கற்கள் ஓவியங்கள் என்பதையும் மீறி வண்ணங்களில் மினுக்கியது. கண்களை கூசுவது மாதிரி இருந்தது. பார்க்க பார்க்க பிரமிப்பை கூட்டியது. இதை வரைந்த ஓவியன் கெட்டிக்காரன். ஓவிய கலையில் கை தேர்ந்தவன். இல்லாவிட்டால் இந்த அளவுக்கு நுணுக்கமாய் வரைய முடியாது. அதேவாள் அச்சு அசலால் அப்படியே வரையப்பட்டிருக்கிறதே. சொர்ண மீனாட்சி உள்ளுக்குள் ஆச்சரியம் பரவியது. இந்த ஓவியம் உங்க ஜமீன்ல இருந்து திருடப்பட்டது. நிறைய பேரோட கை மாறி மாறி கடைசியில எங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. எப்பவோ யாரோ அந்த வைரவாளை பார்த்திருக்காங்க. அதை வெகு அருகாமையிலே பார்த்ததானா தத்ரூபமா வரைய முடிஞ்சிருக்கு என சொர்ண மீனாட்சிக்கு படபடப்பு கூடியது. முறையான திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார்கள். எப்படி தப்பிப்பது? சொர்ண மீனாட்சி அமைதியாகவே இருந்தாள். என்ன பதில் சொல்லி சமாளிப்பது என புரியவில்லை.
நீங்க சொல்வது எல்லாமே உண்மைதான். இந்த ஓவியம் திருடு போனப்பவே அந்த வைரவாளும் களவு போயிடுச்சு. கிழவி எங்க கோவத்தை கிளறாத என ரஞ்சித் கத்தியே உயர்த்தினான். நீங்க என்ன கையில வச்சிருக்கிற கத்தியால கண்ட துண்டமா வெட்டினா கூட நான் இதைத்தான் சொல்ல போறேன். உங்களை கையெடுத்து கும்புறேன். என்னை விட்டுடுங்க. எனக்கு ப்ரெஷர் சுகர் எல்லாமே இருக்கு. என்கிட்ட இருந்த தங்கத்தை கொடுத்தேன். வாங்கி கொள்ள மாட்டுறீங்க. நான் என்னதான் பண்றது? இல்லாததை கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே தளர்வாய் உட்கார்ந்து அழத் தொடங்கினாள். நெசமாதான் சொல்றியா கிழவி? உங்க தலைமையில சத்தியம் பண்ணட்டுமா? என்னை நம்புங்கப்பா. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உண்மையாக இருக்குமோ? நிஜமாவே அந்த வைரவால் களவாடப்பட்டு இருக்குமோ என்றான் ரஞ்சித். ஒண்ணுமே புரியலையும். கிழவி எதுக்கு பொய் சொல்ல போகுது? அதான் இருக்கிற தங்கத்தை எல்லாம் தரேன்னு சொல்லுதில்ல. என்னடா பண்றது? சரி கிழவி, நாங்க கிளம்புறோம். அந்த தங்க சங்கிலியும் தங்க பாம்படத்தையும் கொடு. வந்ததுக்கு அதையாச்சு எடுத்துட்டு போறோம் என்றார்கள். சொர்ண மீனாட்சி பதிலே பேசவில்லை. மனசுக்குள் மலர்ச்சி பரவியது. எப்படியோ தடியர்கள் இருவரும் இங்கிருந்து நகர்ந்தால் போதும். பாம்படமும் கம்மலும் பெரிய விஷயமே இல்லை. போனால் போகட்டும். அதைவிட பெரிய பொக்கிஷம் பாதுகாப்பா இருக்கிறது. போதும், அது போதும். மறுப்பு தெரிவிக்காமல் திரும்பவும் அந்த பாம்படங்களையும் தங்கச் சங்கிலியும் கலட்டி நீட்டினாள். அப்போது பங்களாவின் ஹாலின் மூலையில் இருந்த லேண்ட்லைன் போன் சினுங்கியது. இங்கேயோ தன் முந்தானியை பிடித்து யாரோ இழுப்பது மாதிரி இருக்கவும் திக்கென்று அதிர்போனால் திலோத்தி. எது நடக்கக்கூடாது என்று நினைத்தமோ அது நடந்து விட்டதே. இதயம் படபடவென துடித்தது. வியர்த்து ஒழுகியது. மேற்கொண்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. திகிலாய் திரும்பினாள். யாருமே இல்லை. இவள் வேக வேகமாய் நடந்ததன் காரணமாக காற்றில் பறந்த முந்தானே பாதையோரம் இருந்த கரிவேல மரத்தில் நீட்டிக் கொண்டிருந்த கிளையின் மீது பட்டு சிக்கிக் கொண்டு விட்டது. யாரும் பிடித்திழுக்கவில்லை. முள்கிளைதான் முந்தானியை பற்றி இருந்தது. ஒரு வழியாய் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். நல்ல வேளை. ஒரு கணத்தில் இதயமே வெடித்துவிடும் போல் ஆகிவிட்டது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். அது உண்மைதானோ? சிரமப்பட்டு முந்தானியை முட்கிளையிலிருந்து விடுவித்தாள். இழுத்து இறுக்கமா இடுப்பில் சொருகி கொண்டாள். எப்பொழுதும் திலோத்தி மாடர்ன் உடைதான் அணிவாள். மஞ்சளில் கொத்து கொத்தாய் இளம் பச்சை வண்ண இலைகளும் சின்ன சின்ன பூக்களும் சிதறும் டிசைன் வரையப்பட்டிருந்த பளபளப்பான இந்த சேலை திவாகர் வாங்கி கொடுத்தது. திலு, உனக்கு சேலை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு பார்க்கணும். அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருப்ப தெரியுமா? அடிக்கடி திவாகர் சொல்லி கொண்டே இருப்பான். அவனும் சந்தோஷமான விஷயத்தை சொல்லும் போது அவன் வாங்கி கொடுத்த சேலையை கட்டி போக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சேலையை கட்டியிருந்தாள். அதை பார்த்து அவனுடைய கண்கள் ஆச்சரியத்தில் மலர வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். வருகிற வழியில் காரை நிறுத்தி ஓரிடத்தில் குண்டு மல்லிகை பூக்களை வாங்கி தலையில் சூடிக்கொண்டிருந்தாள். எல்லாமே வீண். வந்ததும் வீண் நினைத்து வீண் ஆசைப்பட்டது வீண். கடைசியில் ஆபத்தில் வந்து சிக்கி கொண்டதுதான் மிச்சம். என்னாக போகிறதோ தன் கதி? என்னாக போகிறதோ? நல்லபடியாய் விடியுமா? விடியும் வரை தான் உயிரோடு இருப்போமா? அந்த ஜமீன் மாளிகை நெருங்குவதற்குள் இன்னும் என்னவெல்லாம் காத்திருக்கிறதோ? எதை கண்டெல்லாம் பயப்பட போகிறனோ என நடுங்க வைப்பதற்காக யாரெல்லாம் காத்திருக்கார்களோ? எதிர்ப்பு தெரிவிக்காமல் டேடி என் காதல் ஏற்றுக்கொண்டதற்கு திருஷ்டி பரிகாரமாக தான் இத்தனை மோசமான நிகழ்வுகள் நடக்கிறதோ? எனக்கு எந்த சந்தோஷமும் எளிதில் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இயற்கை தான் என்னோட விளையாடுறதோ? யார் செய்த சரி இது? இல்லை விதியா? எப்போதும் எதற்காக அழாத நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பயத்தில் அழுவது போல் ஆகிவிட்டதே. திலோத்திக்கு அழுகை பீரிட்டது. கண்களிலிருந்து கரகரவென்று வழிந்த கண்ணீரை துடைத்தபடியே நடக்க தொடங்கினாள். திலோ, என்னாச்சு? ஒன்னும் சத்தத்தையே காணுமே. பயந்துட்டேன் திவா. எதுக்கு பயந்த? யாரோ என் முந்தானிய பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கணம் நெஞ்சே வெடிச்சிடும் போல ஆயிடுச்சு என நடந்ததை விவரித்தாள். சரி, திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. சார்ஜ் வேற இறங்கி கொண்டே திவா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ பத்திரமா போய் சேரும் வரைக்கும் நான் லைன்லயே இருக்கேன். கால்களுக்கு வேகம் கொடுத்தாள். முதல் அந்த வீட்டை நெருங்கி விடலாம். அந்த வீட்டில் இருப்பவர்களும் சார்ஜர் வாங்கி முதல் காரியமா செல்போனுக்கு சார்ஜ் ஏற்ற வேண்டும். சார்ஜ் ஏறிவிட்டால் விடிய விடிய திவாகருடன் பேசிக் கொண்டிருக்கலாம். திலோ, ஏதாவது வெளிச்சம் தெரியுதா? சின்னதா ஒட்டு போட்டு மாதிரி வெளிச்சம் தெரியுது. நான் சொன்னது சரிதான். அந்த ஜமீன் மாளிகையில் இருக்கிற விளக்கோட வெளிச்சம் தான் அது. இன்னும் கொஞ்சம் வேகமா போத்திலும். எனக்கு கால் வலிக்குது. அதுக்குள் செல்போனின் ஒட்டுமொத்த சார்ஜும் தீர்ந்து போய் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டுமே மிச்சம் இருந்தது. திவாகர் சொன்னது போல கால்களுக்கு வேகம் கொடுத்து நடந்தாள். இப்போது அந்த வெளிச்சம் சற்று பெரிய அளவில் தெரிந்தது. வெளிச்சத்தை நெருங்கிட்டேன் திவா என மூச்சு வாங்கினாள். பேசவே முடியவில்லை. தொண்டையும் அடைத்தது. சீக்கிரம் போ, அங்க யாராவது இருக்காங்களான்னு பாரு என திவாகர் பரபரத்தான். திலோ சற்று வேகமாகவே நடந்தாள். காற்று அதிவேகமாய் வீசிய காற்றில் காட்டுப்பூக்களின் மனம் கதம்பமாகி இருந்தது.
எங்கோ ஆந்தைகள் அலறின. நாய்கள் வேறு ஊளையிட்டது. இனம் புரியாத ஒரு பயம் ஆக்கிரமிக்க அந்த வெளிச்சம் அந்த இடத்தை நெருங்கியிருந்தாள். அருகில் நெருங்கியதும் தான் தெரிந்தது, அது வீடு கிடையாது, கோவில். சிதிலமடைந்த சிற்பங்கள் கூடிய கோவில். கோவில் கோபுரத்திலிருந்து கீழ்ப்பகுதி வரை ஏராளமான செடி கொடிகள் மண்டி கிடந்தது. அதுவும் காளி கோவில். மிக மிக பழமையான கோவில். கோவில் வளாகத்தில் பலிபீடத்தை சுற்றிலும் ஒற்றைப்படை வரிசையில் சூலாயுதங்கள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்தன. சூலாயத்தின் உச்சியில் எலுமிச்சை பழங்கள் சொருகி காய்ந்த நிலையில் காட்சியளித்தது. கோவிலை சுற்றிலும் நிறைய இலுப்பை மரங்கள், புளிய மரங்கள் இருக்க அரளிப்பூ வாசனை காற்றிலே மிதந்து வந்தது. திவா வீடு இருக்கிறது அல்லவா சொன்னார். ஆனால் இது கோவில் போல தெரிகிறதே. செல்போன் மறுமுனையில் லைன்ல இருந்த திவா, சொல்லு திலோ, ஜமீன் பங்களாக்கு போயிட்டியா? இல்ல, வேற எங்க இருக்க? ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு சொன்னேன் இல்லையா? ஆமா சொன்ன. அந்த வெளிச்சத்தை நெருங்கிட்டதானே? அந்த வெளிச்சத்தை நெருங்கின பிறகுதான் தெரியுது அது ஒரு கோவில், அதுவும் பழமையான காளி கோவில். என்ன சொல்ற திலோ, அங்க வீடு இல்லையா? வீடு இல்ல. திலோ அழுத்தமாய் மறுக்க, மறுமுனையில் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்திருந்தான் திவாகர். சற்றைக்கெல்லாம் உடனே கூப்பிட்டான். ஆமா, அங்க ஒரு கோவில் இருக்கும் தான். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. சின்ன வயசுல நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். கோவிலுக்குள்ள 18 கை காளி இருக்கு. கோயிலுக்குள்ள பூசாரி யாராவது இருப்பாங்களா? நான் குரல் கொடுத்து பார்க்கவா திவா? வேண்டாம், அந்த கோவில பூசாரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஜமீன் வீட்டை சேர்ந்தவர்கள் தான் பூஜை செய்வாங்க. அதுவும் இது ராத்திரி நேரம். அங்க மனுஷங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ என்ன பண்ற? கோயிலுக்கு பின்னால் நடக்கிற தூரத்துல தான் ஜமீன் பங்களா இருக்கு. நீ எப்படியாவது அங்க போயிடு. அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே செல்போனில் ஒட்டுமொத்த சார்ஜும் தீர்ந்து போயிருக்க செல்போன் திரையில் இருள் பரவியது. இப்போது என்ன செய்வது? திவாகர் செல்போனின் மறுமுனையில் இருக்கிற தைரியத்தில் இருட்டை கடந்து இவ்வளவு தொலைவு வந்தாயிற்று. இனி என்ன செய்வது? சுற்றுமுற்றும் பார்த்தாள் திலோ. கோவிலுக்குள் போகலாமா? அவள் கண்கள் அலைப்பாய்ந்து கோவிலுக்குள் ஆங்காங்கே தூண்கள், தீப்பந்தங்கள் சொருகி வைக்கப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது. தீப்பந்த வெளிச்சத்தில் கருவறைக்குள் இருந்த 18 கை காளி தேவி தெரிந்தாள். ரொம்பவே உக்கிரமான காளி தேவி. சிவப்பு சேலை கட்டி இருந்தாள். 18 கைகளிலும் ஆயுதங்கள், கழுத்தில் எலுமிச்சல் பழை மாலை, முகம் முழுவதும் குங்குமம் பூசி இருந்தாள். காளி தேவியின் கருவறைக்குள்ளும் தரவிளக்கு தொடங்கியது. கோவிலுக்குள் போய்விடலாமா வேண்டாமா? அல்லது திவா சொல்லுகிற மாதிரி கோயிலுக்கு பின்னால் நடக்கிற தொலைவில் இருக்கும் ஜமீன் மாளிகைக்கு போகலாமா? திலோத்தி யோசனையில் நின்றாள். சில்வண்டுகள் ரீங்காரம் இட்டு கொண்டே இருந்தன. அவளுக்கு பயம் காட்டுவதற்காகவே ஆந்தைகளும் அலறின. காளி கோவிலுக்கு பின்பக்கம் இருந்து கருப்பு பிம்பங்களால் யாரோ தெரிந்தார்கள். முணுமுணுப்பாய் பேச்சு குரல்கள் கேட்டது. திவா, அந்த ஜமீன் வீட்டில் ஒரே ஒரு பாட்டி மட்டும் இருப்பதா தானே சொன்னார். இப்போது 2-3 பேர் இருப்பது போல் பேச்சு குரல் கேட்கிறதே. பரவாயில்ல, ஒருவருக்கு இருவர் இருந்தால் நல்லதுதானே, தனக்கு பாதுகாப்பா இருக்கும் தானே என திலோத்திற்கு பரவிய சந்தோஷம் அடுத்த கணமே சட்டென வடிந்தது. அவள் புத்தி கூர்மையாக யோசித்தது. அதானே, இந்த ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்காம எதற்காக வெளியே வர வேண்டும்? 2 பேர் சேர்ந்து யாரோ ஒருவரை வலுக்கட்டாயமா இழுத்து வருவது போல தெரிந்தது. திலோவின் இதயம் பந்தய குதிராய் மாறியது. வருவது யாரா இருக்கும்? நல்லவர்களா கெட்டவர்களா? என்னதான் நடக்குது இங்கே என அவள் பதறிக்கொண்டே இருந்தாள். அங்கேயோ டெலிபோன் மணி அடித்து கொண்டே இருந்தது. சொர்ண மீனாட்சி யோசனையாய் பார்த்தாள். இந்த நேரத்தில் அழைப்பது யாரா இருக்கும் என தயங்கினாள். பெரும்பாலும் சொர்ண மீனாட்சிக்கு போனே வராது. அப்படியே வந்தாலும் ஒன்று சூரிய பிரபு போன் பண்ணுவான் அல்லது சந்திர பிரபு பண்ணுவான். இருவரில் ஒருவராகத்தான் இருக்கும். இந்த 2 திருடர்களும் வெளியேற பின்பு ரிசீவரை எடுத்து பேசலாம் என அமைதியாக இருந்தாள். நிக்கியும் ரஞ்சித்தும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நிக்கி கண்களாலே ரஞ்சித்திற்கு ஜாடை காட்ட, ரஞ்சித்து தான் சொர்ண மீனாட்சிக்கு பச்சை கொடி காட்டினான். கிழவி போன் எடுக்குது, போய் பேசு. நாங்க திருட வந்துக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. எதையும் உளறி வச்சேன்னு வை, தொலைச்சு போடுவோம். கேஸ் சிலிண்டர்காரன் தான் போன் பண்ணுவான். நான் அப்புறம் பேசுறேன். நீங்க முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. இருவரையும் மிரட்டுவதிலே குறியா இருந்தாள். தன்னந்தனியே இந்த காட்டுக்குள் இருக்கிற வீட்டுக்கு ராத்திரி நேரத்துல கேஸ் சிலிண்டர்காரன் போன் பண்ண போறானா? யாரை ஏமாத்த பாக்குற? எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. நீ நாக்குல தேனை தடவுனது மாதிரி பேசுறிய ஒளிய உங்ககிட்ட நெஜம் இருக்கிறதா தெரியல. உன் கண்களை ஏதோ ஒரு பொய் தெரியுது. அதை சீக்கிரமாவே நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இன்னமும் உன் மேல சந்தேகமாவே இருக்கு. நீ யார்கிட்டதான் போன் பண்றேன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு மேல் சொர்ண மீனாட்சியால் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. நடப்பது நடக்கட்டும், யார்தான் பேசுகிறார் என்று பார்த்து விடலாம் என சொர்ண மீனாட்சி அசைந்து அசைந்து போய் டெலிபோன் ரிசீவரை கையில் எடுத்தாள். லேண்ட்லைன் ரிசீவரில் யாருடன் பேசுகிறாள் என்பதை ஒட்டு கேட்பதற்காக பக்கத்தில் போனான் நிக்கி. சொர்ண மீனாட்சி ரிசீவரை காதில் வைத்தாள். மறுமுனையில் இருந்து அழைத்தது அவளுடைய மகன் சூரிய பிரபு. அம்மா, நான் சூர்யா பேசுறேம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன இந்த நேரத்துல பேசுறேன்னு நினைக்கிறியா? எனக்கு இப்பதான் ஓய்வு கிடைத்தது. எப்பவும் இங்க வேலைதான்.
நான் நல்லா இருக்கேன் சூர்யா. நீயும் உன் மனைவி குழந்தைங்களாம் சௌக்கியமா இருக்கீங்களாப்பா? சொர்ண மீனாட்சியால் சகஜமாய் பேச முடியவில்லை. நிக்கியும் ரஞ்சித்தும் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கென நாங்க நல்லா இருக்கோம். எப்பவும் எங்களையே நினைச்சு நீ கவலைப்படாதாம்மா. இந்த வருஷம் நாங்க கொஞ்சம் முன்கூட்டியே அங்க வர்றதா இருக்கோம். அப்படியா? தம்பி சந்திரபிரபுக்கும் தகவலை சொல்லிட்டேன். அவனும் அட்வான்ஸா லீவை போட்டுட்டு அங்க வர்றதா இருக்கான். உன் உடம்பு எப்படி இருக்கும்? நேரத்துக்கு சாப்பிடுறியா? சரியா தூங்குறியா? தனியா இருக்க பயமா இருந்தா டவுன்ல இருக்க நம்மளோட இன்னொரு வீட்டுக்கு போயிடுமா. ஒரு வேலைக்காரிய வச்சுக்க. அவ உனக்கு எல்லா வேலையும் செய்து கொடுத்துருவா. எப்பவும் துணைக்கு இருப்பா. எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் பரவாயில்ல, கொடுத்துடலாமா. எனக்கு உன்னோட பாதுகாப்பு தான் முக்கியம். எனக்கு எந்த பயமும் இல்லை. வேலைக்காரியெல்லாம் என்னத்துக்கு? என் வேலையை நானே செஞ்சிடுவேன். நீ ஒன்றும் என்னை பத்தி கவலைப்படாதப்பா. நான் பாதுகாப்பா தான் இருக்கேன். நாளைக்கு பேசுறேன். இப்ப வச்சிருவா போன. தொடர்பை துண்டிப்பதிலே குறியா இருந்தாள். இரண்டு பக்கம் இரண்டு முரடர்கள் கையில் கத்தியோடு இருக்கிற பொழுது எப்படி மகனோட பாசமாய் பேச முடியும்? நேசமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளத்தான் முடியும். ஏமா அவசரப்பட? உன் குரலே சரியில்லையும். அங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை என்று மென்று விழுங்கினாள். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை மட்டும் சொல்லிட்டு நான் போனை கட் பண்றேன். சரியா? சொல்லுப்பா. சொர்ண மீனாட்சியின் குரலில் சுரத்தியே இல்லை. இந்த தடவை நானும் தம்பியும் இந்தியாவுக்கு வரும்போது எங்களோட பாகங்களை பிரிச்சு கொடுத்துடுமா. இருவருக்கும் தனித்தனியே உயிர் எழுதி தந்துடுமாம். உயிரை பற்றி பேசுகிற நேரமா இது? சொர்ண மீனாட்சிக்கு எரிச்சல் பீரிட்டது. எனக்கு இன்னொரு உதவியும் செய்யணுமாம். என்ன உதவி? சொத்தை பாக பிரிக்கும் பொழுது எல்லா சொத்துகளையும் தம்பிக்கு எழுதி கொடுத்துடுமா. ஏன்னா எனக்கு நம்ம ஜமீனோட பொக்கிஷமான அந்த வைரவாள் வேணும். அதை கேட்டதும் சொர்ண மீனாட்சிக்கு தேள் கொட்டியது மாதிரி இருந்தது. அவன் பேசுகிற அனைத்தையும் ரஞ்சித்தையும் நிக்கியும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். அடப்பாமவே, இவர்களுக்கு முன்னால் வைரவாளை பற்றி பேசுகிறானே, நான் வசமா மாட்டிக்கொண்டனே. இல்லை என்று சாதித்து அவளை திருப்பி அனுப்புகிற பொழுது இவன் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டானே. சூர்யா போனை வச்சிடுப்பான். இல்லம்மா, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அந்த வைரவனோட மதிப்பு இன்னைக்கெல்லாம் 10,000 கோடி தாண்டுமா. தம்பிக்கிட்ட கொடுத்தா அதை துண்டு துண்டா உடைச்சு வித்துருவான். நான் அதை விற்க மாட்டேன். பாரம்பரிய சின்னம்மா பாதுகாத்து வச்சுப்பேன். அந்த வைரவாள் என்கிட்ட இருந்தா எனக்கு கௌரவமா இருக்கும். இந்த உலகமே என்ன திரும்பி பார்க்கும். விலைமதிக்க முடியாத வைரவாள் என்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சா அத்தனை மீடியாவும் ஓடோடி வந்து என்ன பேட்டி எடுக்கும். ஒரே நாள்ல இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரிஞ்ச முகமா நான் மாறிடுவேன். அதுக்காகத்தான் கேட்கிறேன். ஆமா, அந்த வைரவாள் பத்திரமா இருக்குதானே? போன தடவை வந்தப்போ உங்ககிட்ட கேட்போன்னு நினைச்சேன். கேட்கவே மறந்துட்டேன். பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கியாமா. நீ இங்க இருக்கிற தைரியத்துலதான் நாங்களும் இங்க கவலை இல்லாம இருக்கோம். மேற்கொண்டு அவளை பேச விடாமல் கடகடவென்று பேசிவிட்டு தான் சூரிய பிரபு தொடர்பை துண்டித்திருந்தான். ரஞ்சித்தும் நிக்கும் சொர்ண மீனாட்சியும் இரண்டு பக்கம் வந்து நின்றார்கள். சூரிய பிரபு பேசிய அனைத்தையும் முழுமையும் கேட்டிருந்தார்கள். கோபத்தில் அவர்கள் முகத்தில் எரிமலை வெடித்தது. கத்தியை கழுத்தில் வைத்தார்கள். கிளவி, பயங்கரமான ஆளுப்பா நீ. எங்களுக்கே தண்ணி கட்டிட்டியும். எனக்கு எதுவும் தெரியாது. அவன் ஏதோ உளறி இருக்கான். திரும்பவும் பொய்யா ஓங்கி அரைஞ்சிருவன். சுருண்டு கீழே விழுந்து உயிரை விட்டுடுவ. உன்னோட இரண்டு பசங்களும் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நீ உயிரோட இருக்க வேண்டாமா? உன் பிள்ளைகளுக்கு அவங்க குடும்பத்துக்கு வரவேற்க வேண்டாமா? அநியாயமா சாக போறியா? தேவையா உனக்கு? நாங்க கேட்கறத கொடுத்துட்டோன்னா வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்போம். இனிமே நீ எங்களை ஏமாத்த முடியாது. நாங்க நம்ப தயாரா இல்ல. எங்க காதாலேயே எல்லாத்தையும் கேட்டுட்டோம். இப்பதான் கையும் களவும் மாட்டிக்கிட்டியும். ஒழுங்க மரியாதை வைரவாளை எங்ககிட்ட எடுத்து கொடுக்கற வழிய பாரு. உயிர் உயிரை காப்பாத்திக்கணும்னா அது ஒண்ணுதான் வழி. இனிமே நீ எதை சொன்னாலும் நாங்க காது கொடுத்து கேட்கிற நிலையில இல்ல. வாழ போறியா சாக போறியா? எப்படி வசதி? உயிரா வாளா? சொர்ண மீனாட்சியின் கழுத்தில் கத்தியை வைத்தான் ரஞ்சித். இனி பேச முடியாது. எந்த பொய்யும் சொல்ல முடியாது. என்ன பேசினாலும் அவர்கள் நம்ப போவதில்லை. வீணாய் அவர்களின் கோபத்திற்கு தான் ஆளாக வேண்டும். வாயில் வந்ததெல்லாம் சொல்லி திட்டுகிறார்கள். இப்பொழுதே மரியாதை இல்லை. இனி அதை எதிர்பார்க்கவே முடியாது. பேசாமல் அந்த வைரவாளை இவர்களும் கொடுத்திட வேண்டியதா? நடப்பது நடக்கட்டும். உயிர் போனால் திரும்ப வராது. தன் இரண்டு மகன்களையும் பார்க்கும் வரையாவது உயிரோடு இருக்க வேண்டும். வைரவாள் போனால் போகட்டும். மற்ற சொத்துக்களையாவது மகன்களிடம் ஒப்படைக்கலாம். தான் உயிரை இழந்து விட்டால் அவர்கள் இருவருக்கும் சொத்துக்களை பிரிப்பது ஏகப்பட்ட குளறுபடிகள் ஆகிவிடும். ஜமீன் பொக்கிசங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் அவரிடம் கொடுக்காம நான் உயிரை விட முடியாது. சொர்ண மீனாட்சி யோசித்தும் அந்த முடிவுக்கு வந்தாள். சொல்லிடுறேன், வைரவாள் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். எங்க இருக்கு? பக்கத்துல இருக்க காளி கோவில்ல. அங்கதான் வைரவாளை நான் மறைச்சு வச்சிருக்கேன். பொய்யிலையும். 2 பேரும் என் பின்னாடி வாங்க. வைரவாளை எடுத்துக்கலாம். சொர்ண மீனாட்சி பங்களாவுக்கு வெளியே நடந்தாள். இருவரும் அவளை பின்தொடர்ந்தார்கள். காளி கோவில் வளாகத்தில் தான் இருளுக்கும் திலோத்தியும் பதுங்கியிருந்தாள்.
இவ்வளோ பெரிய பங்களாவை கட்டி வச்சுக்கிட்டு அந்த வாளை கொண்டு போய் எதுக்காக காளி கோவில வச்சிருக்க கிழவி என்றான் நிக்கி. அந்த வைரவாள் நீங்க நினைக்கிற மாதிரி சாமானிய வாள் இல்லை. அதுல பதிக்கப்பட்டிருக்க வைரங்கள் வீரியம் மிக்கவை. அந்த வாளுக்கு தினமும் முறைப்படி பூஜை செய்யணும். அந்த வாள் இருக்க வேண்டிய இடம் கோவில்தான். பங்களாவில் வச்சிருந்தா வம்சமே அழிஞ்சிடும்னு குடும்ப ஜோசியர் சொல்லிட்டாரு. பங்களாவில் இருந்த காளி கோவிலுக்கு செல்லும் முறை பாதையின் இருபுறமும் ஏராளமான மரங்கள் நின்றிருந்தன. எல்லாமே பல மரங்கள். பழம் தின்னி வவ்வால்கள் தலையை உரசுவது மாதிரி பறந்தன. காளி கோவிலுக்குள் போனதும் வேற ஏதாவது கதை சொல்லுவியா இல்ல வாளை கொடுத்துடுவையா என்றான் நக்கலாய் ரஞ்சித். திருடி போகணும்னு வந்துட்டீங்க, வேற வழியே இல்லாம நானும் அதை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். தேவையில்லாத கேள்விகளை எதுக்காக கேக்குறீங்க? நீங்க இன்னைக்கு திருடா இருந்தாலும் பிறந்தப்ப குழந்தையாதான் பிறந்தீங்க. உங்களை பெத்தி எடுத்ததும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுதான். எனக்கு உங்க அம்மாவோட அதிகமான வயசு. ஒரு நேரத்துல என் முன்னாடி எத்தனை விளக்குறாங்க கை கட்டி நின்று இருப்பாங்க தெரியுமா? மகாராணி போல வாழ்ந்தவா நான். தேவையில்லாம தரக்குறைவான வார்த்தைகளை பேசாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்ல. கோவிலுக்குள்ள போனதும் வைரவாள் இருக்கிற இடத்த காட்டுறேன், அதை எடுத்துட்டு போயிட்டே இருங்க. பேச்சு மாற மாட்டியே. பேச்சு மாறுறது, கொடுத்த வாக்க மீறுறது, தட்டி பறிக்கிறது, ஏளனம் பண்றது, பேராசப்படுறது இதெல்லாம் இந்த சொர்ண மீனாட்சி கிட்ட கிடையவே கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்க தான் இப்படி நடந்துக்குவாங்க. பேச்சு சாக்கில் எங்களை குத்தி காட்டுறியாம்? நான் உண்மையை தானே சொல்றேன். கையில் இந்த டார்ச் லைட்டின் உதவினால் இருவரும் இருளை விரட்டி சொர்ண மீனாட்சி தங்களை விட்டு எட்டி நகராதபடி உரசியபடி நடந்தார்கள். காளி கோவிலும் வந்திருந்தது. திலோத்திக்கோ என்னதான் நடக்குதுங்க? ஒன்று மட்டும் நிச்சயம், இங்க நடப்பது எல்லாமே தப்பா நடக்குது. ஏதோ விபரீதம் நிகழ போகிறது என திலோத்தியின் உள் மனசு எச்சரித்தது. அந்த நிழல் உறவுகளை உற்று பார்த்தார். நிழல் உறவுகளா வந்து கொண்டிருப்பவர்கள் இருவர் கிடையாது, மூவர். ஆயுதங்கள் இருப்பது ஒரு பெண் மாதிரி தெரிந்தது. அவர்கள் கையில் டார்ச் லைட் வைத்திருந்தார்கள். அந்த டார்ச் லைட்டில் மங்கலான வெளிச்சத்தில் அரையும் குறையுமாய் அவர்களின் முகங்கள் தெரிந்தது. யார் அவர்கள்? எதற்காக யாரோ ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து வருகிறார்கள்? அதுவும் இந்த பகுதியை நோக்கியதான் வருகிறார்கள். கோயிலுக்குள் வருகிறார்களா அல்லது வேறு எங்கேனும் போகிறார்களா? இந்த இருளான சூழ்நிலையில் நடந்தே எவ்வளவு தூரம் போக முடியும்? எங்கேயாவது மறைவில் வாகனத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்களா? பார்க்கலாம், என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் என மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். வியர்த்து ஒழுகியது. முதுகில் ஏதோ ஊறுவது மாதிரி இருந்தது. சத்தம் எழுப்பாமல் விரல்களால் தட்டிவிட்டாள். பூரான் போலும். நல்ல வேளை அவளை கடிக்கவில்லை. கடித்திருந்தால் வழியில் அலறி இருப்பாள். இப்போது எதிரில் வந்து கொண்டிருந்த மூவரில் சொர்ண மீனாட்சியின் முகம் மட்டும் மங்களாய் கண்ணில் பட்டது. அவர்களுக்குள் நடந்த உரையாடல் முழுமையாக கேட்கவில்லை. வயதான பெண்மணி போல் தெரிகிறாளே, ஒருவேளை திவா சொன்ன ஜமீன் குடும்பத்து பெண்ணாக இருக்குமோ? அந்த 2 பேரும் முரடர்களா இருப்பாங்களோ? அந்த வயதான பெண்மணி எங்க கூட்டிட்டு போறாங்க? அவர்கள் நோக்கம் என்னவா இருக்கும்? ஒன்றுமே புரியலையே. அவங்களை குறுக்க மறித்து கேள்வி கேட்கலாமா என தோன்றியது. இது என்ன பட்டப்பகலா? அக்கம் பக்கத்தில் துணைக்கு யாரும் இருக்கிறார்களா என்ன? தைரியமாய் போய் நின்று குரல் கொடுக்க யாரும் இல்லாத சூழலில் இருளில் நிராயுதபாணியாக நின்று குரல் கொடுத்தால் என்ன ஆகும்? தனக்கும் அந்த கதிதான் நிகழும். வேறு வழியே இல்லை. கோயிலுக்குள் நுழைந்து விட வேண்டியதான். இருளில் மெதுவாய் பின்வாங்கினால் கோவிலின் முன் மண்டப கம்பியிலான முகப்பு கதவு துருப்பிடித்து உடைந்து போயிருந்த காரணத்தால் பூட்டப்பட்டிருக்கவில்லை. அவளுடைய நல்ல நேரம் வெறுமனவே சாத்தப்பட்டிருந்தது. கையை வைத்ததுமே விரிய திறந்து கொண்டது. அதனால்தான் எளிதாக கோவிலுக்குள் புகுந்தாள். வவ்வால்கள் அங்குமிங்கு படபடவென பறந்தன. வவ்வால்கள் எச்சத்தின் வாடை நாசுக்குள் ஊடுருவி வயிற்றை புரட்டியது. 18 கை காளி தேவிக்கு சூடி இருந்த அரளிப்பூவின் வாசனை ஒரு விதமான மயக்கத்தை தந்தது. தெய்வீக வாசனை என்பார்களே, அந்த வாசனை அந்த நறுமணத்தில் கலந்து இருந்தது. ஒரு கல்யாணமே நடத்தலாம், அந்த அளவுக்கு காளி கோவிலின் முன் மண்டபம் விசாலமாக இருந்தது. நிறைய தூண்கள், எல்லாமே கருங்கல் தூண்கள். சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கலை நுணுக்கமான தூண்கள். ஒவ்வொரு தூணுமே ஒரு கவிதை தான். கல்லால் வடிக்கப்பட்ட கவிதை, ஒளியால் செதுக்கப்பட்ட கவிதை, காலத்தால் அழிக்க முடியாத சரித்திர கவிதை. ஓராள் மறைந்து நின்றால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அகலமான தூண்கள். மறுச்சியாய் பார்த்தபடி ஒரு தூணின் பின்னால் போய் பதுங்கினாள். தூண்களில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு தாங்கிகளில் தீப்பந்தங்கள் சொருகி வைக்கப்பட்டு திகு திகுவென எரிந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அடங்க ஆரம்பித்து இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் கோவிலை இருளில் மூழ்கிவிடும். கற்ப கிரகத்தில் எரிகிற தூண்டாமணி விளக்கை தவிர மற்ற எல்லா தீபந்தங்களும் அணைத்து போகிற நிலையில் இருந்தது. தீப்பந்தங்கள் எல்லாம் போய்விட்டால் ஒரே இருட்டாகி விடும். அதற்குள் இங்கிருந்து வெளியேறிட வேண்டும். அந்த மூலம் எங்கே போகிறார்கள் என தெரியவில்லை. அதை பற்றி தெரிந்தால்தான் இங்கிருந்து வெளியே போவதா அல்லது இங்கே பதுங்கியிருப்பதா என முடிவெடுக்க முடியும். கண்களை அகலமாய் விரித்தாள்.
அந்த 3 நிழல் உருவங்களும் எந்த திசையில் போகிறது என உற்று பார்த்தாள். மூவரும் சொல்லி வைத்தது மாதிரி அவள் இருந்த காளி கோயிலுக்குள் தான் நுழைந்தார்கள். இதை எதிர்பார்க்கவில்லை. அவர்களும் கோவிலுக்குள் தான் வருவார்கள் என சத்தியமா எதிர்பார்க்கல. நேர் எதிரே வந்து கொண்டிருந்த பொழுது கருப்பு பிம்பங்களாக தெரிந்த உருவங்கள் கோவிலுக்குள் நுழைந்ததும் தீப்பந்தத்தின் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தார்கள். அவர்கள் பேசுவதும் காதில் துல்லியமாய் விழுந்தது. நிக்கியும் ரஞ்சித்தும் தான் சுரண்ட மீனாட்சியோடு அங்கு வந்து கொண்டிருந்தார்கள். தயங்கி தயங்கி நடந்தால் சுரண்ட மீனாட்சி. கிளவி, வேமா போ, சீக்கிரம் அந்த வைரவாளை எடுத்து எங்கள்கிட்ட கொடு. விடியறதுக்குள்ள நாங்க இந்த இடத்தை விட்டு போயாகணும். சொர்ண மீனாட்சியின் முதுகில் கையை வைத்து தள்ளாத குறைதான். இத பாருங்க, அந்த வைரவாள் நீங்க நினைக்கிற மாதிரி சாமானியப்பட்ட வாள் கிடையாது. அது சக்தி வாய்ந்த வாள். அதனாலதான் அதை நான் ஜமீன் பங்களாக்குள்ள வைக்காம கோவில கொண்டாந்து வச்சேன். அதை யார் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு அழிவுதான். அதை அடையணும்னு ஆசைப்பட்டாலும் அழிவுதான். இப்போவும் ஒன்றும் மோசம் இல்லை. வந்த வழியே திரும்பி போயிடுங்க. வீணா உங்க உயிரை விட்டுறாதீங்க. சொர்ண மீனாட்சி கடைசியா ஒரு தடவை அவர்கள் இருவரையும் எச்சரித்தாள். அந்த வைரவாளை முழுசா வச்சிருந்தா தானே ஆபத்து. துண்டு துண்டா உடைச்சிட்டா வைரம் தனியா வைடூரியம் தனியா பிரிச்சு எடுத்துட்டு வித்துட்டா எங்களுக்கு ஒன்னும் பண்ணாது. தேவையில்லா பயம் காட்டாத. கேட்டதை கொடுக்கிற வழிய பாரு. எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கேட்ட திலோத்திக்கு கொஞ்சம் புரிந்தது. 2 முரடர்களும் திருடர்கள் ஜமீன் பங்களாவில் கொள்ளடிக்க வந்திருக்கிறார்கள். தனியா இருந்த வயதான பெண்மணி மிரட்டி இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான வைரவாள் இந்த கோவிலில் தான் இருக்கிறது போலும். அதை எடுத்து தர சொல்லிதான் மிரட்டுகிறார்கள். தான் வந்த நேரம் சரியில்லையோ, எல்லாமே மோசமா நடக்கிறதே. விடியும் வரை பாதுகாப்பா இருக்கலாம் என எண்ணி வந்த இடத்தில் இப்படி ஒரு ஆபத்தா? திலோத்திக்கு வியர்த்தது. என்ன செய்வது என்று புரியவில்லை. செல்போனில் சார்ஜ் இல்லை. யாரோடும் தொடர்பு கொள்ளவும் முடியாது. போலீஸையும் அழைக்க முடியாது. அந்த 2 முரட்டு திருடர்களுக்கும் நான் இருப்பது தெரியக்கூடாது. தெரிந்தால் அவ்வளவுதான். தொலைந்தேன். பார்த்தாலே படு பாதர்களாய் இருக்கிறார்களே. பாவம் அந்த வயதான பெண்மணி. பேசாமல் அந்த வைரவாளை எடுத்து கொடுத்து விட்டால் தேவலாம். அதை வாங்கி கொண்டு அவர்களும் போய்விடார்கள். அவர்கள் போன பிறகு வேண்டுமானால் அவர்கள் எப்படி பிடிக்கலாம் என யோசிக்கலாம். சாதுரியமாகத்தான் இந்த பிரச்சனை கையாள வேண்டும். நேரடியாக மோத முடியாது. அவர்கள் இருவரும் இருவருடைய கைகளும் ஆயுதங்கள். ஏதேனும் ஏடகுடமா நடந்துவிட்டால் திவா, உன் பேச்சை கேட்டு இங்க வந்து நான் இன்னொரு சிக்கல்ல மாட்டிக்கொள்வேன் போலிருக்கதே. எல்லாம் உன்னால தாண்டா. உன்னை பார்க்க வந்தாதால தாண்டா. திலோத்திக்கு அந்த கருங்கல் தூணோடு துணைய பள்ளி மாறி ஒட்டி கொண்டு நின்று இருந்தாள். பயத்தில் மூச்சு விட சிரமப்பட்டாள். சொர்ண மீனாட்சி 18 கை காளியின் கற்ப கிரகத்தை இறங்கினாள். ரஞ்சித்தும் நிக்கியும் விடாமல் பின்தொடர்ந்தார்கள். கிழவி, நிஜமாவே வைரவாள் இங்கதானே இருக்கா? இல்ல ஏதாவது பொய் சொல்லி கூட்டி வந்திருக்கா என்றான் விக்கி. என் தாய் காளியோட சன்னதியில் நின்னு யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்ப வாழை கொடு. கேட்டதும் கொடுக்கறதுக்கு அந்த வைரவாள் என்னோட கையில இல்லையே. அப்ப யாரோட கையில இருக்கு என்றான் ரஞ்சித். காளி தாயோட கையில இருக்கு. ரஞ்சித்தும் மினுக்கென்று நிமிர்ந்திருந்தார்கள். கிழவி, நீ என்ன சொல்ற? வைரவாள் காளி தேவியோட கையில இருக்கா? நிக்கியின் புருவங்கள் கோபமாய் உயர்ந்தது. காளி தேவியின் 18 கைகளும் 18 வகையான ஆயுதங்கள் இருந்தன. எல்லாமே மூலிகை கலவி பூசப்பட்டு பச்சையாக காட்சியளித்தது. இதில் எது வைரவாள்? கிழவி ஏதோ திட்டத்தோடு தான் தங்களை குழப்பி விடுவதற்காக தான் இப்படியெல்லாம் பேசுகிறாள் என நினைத்தான். ஆமாம், காளியோட கையில தான் இருக்கு. மனசுல ஏதாவது திட்டம் வச்சிருந்தா அதான் மறந்துடும். நீ எங்களை ஏமாத்த நினைச்சுனா நாங்க மனுஷனாவே இருக்க மாட்டோம். இப்ப மட்டும் நீங்க மனுஷனாவா இருக்கீங்க? எப்ப அடுத்தவங்க பொருளை தட்டி பறிக்கணும் இறங்கினீங்களோ அப்பவே நீங்க மிருகம்தான். நீ கிழவி, என்ன ஓவரா பேசுற? எனக்கு மட்டும் 10 வயசு குறைச்சலா இருந்தா வாயால பேசிட்டு இருக்க மாட்டேன். உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவோமோ அதை பண்ணிருப்பேன். நீங்க கனவிலும் அடுத்தவங்க சொத்தை திருடணும்னு நினைக்க முடியாத அளவுக்கு உங்களை தண்டிச்சிருப்பேன். என் வயசும் முதுமையும் இயலாமையும் நீங்க பேசுறதெல்லாம் கேட்க வச்சிருக்கு. கிட்ட போய் பாரு. நல்லா காளி தேவிய உத்து பாரு. வைரவாள் காளி தேவி கிட்டதான் இருக்கு. அழுத்தம் திருத்தமாய் சொன்னால் சொர்ண மீனாட்சி. ரஞ்சித்தும் நிக்கியும் கற்ப கிரகத்தில் இருந்த 18 கை காளி தேவியும் வெறித்து பார்த்தார்கள். காளி தேவியின் முகம் முக்கிரமாய் காட்சியளித்தது. மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்து அரைத்து பூசியிருந்தார்கள். நாக்கை துருத்தியபடி இருந்தால் காளி தேவி. கழுத்தில் நீளமாய் தொங்கும் எலுமிச்ச பழ மாலை, வேப்பிலை மாலை, அரளிப்பு மாலை, கால்களுக்கு கீழே குங்குமம் குட்டி மலையாய் கொட்டி கிடந்தது. காளி தேவியின் 18 கரங்களும் 18 வகையான ஆயுதங்கள். கரங்களுக்கு ஆயுதங்களுக்கும் வேப்பிலை காப்பு சாந்தப்பட்டிருந்தது. காளி தாயை இடது பக்கம் இருக்கிறது. 9 கைகள்ல மேல இருந்து 3வது கையில இருக்கிறதா வைரவாள். நீங்க கேட்டீங்க, நான் இருக்கிற இடத்த காட்டிட்டேன். எடுத்துக்கிட்டு போறது உங்களோட திறமை. அழுத்தம் திருத்தமாய் சொன்னால் சொர்ண மீனாட்சி. திருட வருகிறவர்கள் சாதாரணமாகவே எந்த தெய்வமா இருந்தாலும் யோசிப்பார்கள்.
பயப்படுவார்கள், தயங்குவார்கள், பின் வாங்குவார்கள். அதுவும் காளி என்றால் கேட்கவே வேண்டாம். காளி உக்கிரமான தெய்வம், துஷ்ட தெய்வம், கிட்ட நெருங்கவே யோசிக்க வேண்டிய தெய்வம். பயபக்தியோட தான் வர முடியும். ஆனால் நிக்கியும் ரஞ்சித்தும் எதற்கும் துணிந்தவர்களாக தெரிந்தார்கள். வைரவாள் பச்சையா தெரியுதே. கோயிலோட கதவு எப்பவுமே திறந்ததா இருக்கும். யாரும் திருட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மூலிகையும் வேப்பிலையும் அரைச்சு பச்சை காப்பு சாத்தி இருக்கும். ஓ என தோள்களை குலுக்கியபடி வாசல் படி மீது காலை வைத்து கற்ப கிரகத்திற்குள் நுழைந்தான் ரஞ்சித். சொர்ண மீனாட்சியின் கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவென வழிந்தது. இந்த வைரவாளை உருவாக்கியவரின் காலமும் தெரிந்தது. வைரவாளின் வயது தெரியாது. காலம் காலமாய் யானைப்பாறை ஜமீனால் பாதுகாப்பாட்டு வந்த வாள் எதற்காகவும் அதை எந்த ஜமீன்தாரும் சேதப்படுத்தியது இல்லை. எத்தனையோ தடவை வறுமை வாட்டிய போதும், எத்தனையோ முறை பொருளாதார பிரச்சனை தாண்டவமாடிய பொழுதும் கூட அந்த வைரவாளை அடமானம் வைக்கவோ விற்கவோ முன்வரவில்லை. அது குலதெய்வம். குலதெய்வத்திற்கு நிகரான சக்தி வாய்ந்தது. அதனால்தான் அதை கோவிலுள் கொண்டு வந்து வைத்தாள். அந்த வாளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. வாளை அபகரித்து போவதோடு அதை துண்டு துண்டாக உடைக்கப் போகிறார்கள். வைரம் தனியாக, வைடூரம் தனியாக பிரிக்கப் போகிறார்கள். விலை பேச போகிறது. அதைத்தான் சொர்ண மீனாட்சியால் தாங்கவே முடியவில்லை. இதயம் வெடித்து விடும் போல துடித்தது. எல்லாவற்றையும் இமைக்காமல் பார்த்தபடியும் தூணுக்குள் பின்னால் மறைந்து நின்றிருந்தாள் திலோத்தி. ஏதாவது செய்தாக வேண்டும். என்ன செய்யலாம்? பரபரப்பென யோசித்தாள். எதுவும் பிடிபடவில்லை. கையில் இருந்த போனில் சார்ஜ் இருந்தாலாவது யாரிடமாவது உதவி கேட்கலாம். அதற்கும் வழி இல்லாமல் போய்விட்டது. பாவம் ஜமீன் குடும்பத்து வயதான பெண்மணி தங்கள் குடும்பத்தின் பொக்கிஷத்தை இழக்கப் போகிறாளா? ரஞ்சித் காளிதேவியின் கையில் இருந்த வாளை வெடுக்கென உருவினான். வாளின் மீது பூசியிருந்த பச்சை சாற்றில் காய்ந்து போயிருந்த படிமங்கள் கைகளால் தேய்த்தான். காற்று வேகமாக வீசியது. காளிதேவி அருகாமையில் சரவிளக்கில் இருந்து கொண்டிருந்த தீபம் ஆடியது. அந்த வெளிச்சத்தில் வைரவாள் தகதகவென மினுக்கியது. கண்கள் கூசியது. ரஞ்சித் பிரமித்து போனான். வைரம், வைரம், அத்தனையும் வைரம்! உற்சாகமாய் கூறினாள் சொர்ண மீனாட்சி. அதே நேரம் வீசிய காற்றில் மல்லிகைப்பூ வாசனையை மோப்பம் பிடித்திருந்தாள் நிக்கி. ரஞ்சித், கொஞ்ச நேரத்துக்கு வைரவாள் கிடைச்சிருங்கிறத உற்சாகத்தை தள்ளி வைப்போம். எதுக்கு? இந்த கோவில நீ நான் கிளவி 3 பேரை தவிர 4வதா ஒரு நபரும் இருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா, 4வதா இருக்கிற நபர் ஒரு பெண். என்ன சொல்ற? இது யாரும் இல்லாத கோவில், பாழடைந்த கோவில், காளிதேவி மட்டுமே இருக்கிற கோவில், தீபந்தங்களும் தெய்வங்களும் மட்டுமே எரிகிற கோவில். இதற்குள் இன்னொருவர் இருக்கிறாரா? விலைமதிக்க முடியாத 1000 கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த வைரவாளை கையில் ஏந்தியபடியே நிமிர்ந்தான் ரஞ்சித். புருவங்களை திகப்பாய் உயர்த்தினான். வேகமாக வீசிய காற்றில் தீபங்கள் ஆடின. கருவறைக்குள் பதுங்கியிருந்த வௌவால் கூட்டம் ஒவ்வொன்றாய் வெளியேற ஆரம்பித்தது. நிக்கி சொன்ன வார்த்தை சொர்ண மீனாட்சியின் காதிலும் விழுந்திருந்தது. வாய்ப்பே இல்லையே, இங்கே ஒரு பெண் வருவதற்கு வாய்ப்பே இல்லையும். வழி தவறி கூட வந்திருக்க முடியாது. அலையலையா யோசனை முட்டி மோதியது. வைரவாளை காப்பாற்றுவதற்காக காளிதேவி தான் யாரையோ அனுப்பி வைத்திருக்கிறாளோ? ரஞ்சித்தின் மனசுக்குள்ளும் அதே ஆச்சரியம்தான், கேள்விதான். நம்மை தவிர 4வது நபர் ஒருவர் இருக்கிறாரா? அந்த நபர் பெண்ணா? என்ன சொல்கிறான் நிக்கியம்? ரஞ்சித் அடக்க முடியாத ஆர்வத்தோட நிமிர்ந்தான். எப்படி சரியா சொல்ற? 4வது நபரா ஒரு பொண்ணு இருக்கான்னு? எல்லாம் ஒரு யூகம்தான். காளிதேவியோட கழுத்துல கிடக்கிறது அரளிப்பூ மாலை. ஆனா வீசுற காத்துல குப்புன்னு மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது. கோவில் வளாகத்துல மல்லிகைப்பூ செடியே இல்ல. அங்க வாசனையும் அடிக்கல. ஆனா கோயிலுக்குள்ள வந்த பிறகுதான் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பவே எனக்கு சந்தேகம். வாசனை வந்த திசையில பார்த்தேன். அதோ அந்த தூணுக்கு பின்னால ஒரு பொண்ணு மறைஞ்சு நிக்கிறா. கையிலிருந்த டார்ச் லைட்டை உயிர்ப்பித்து திலோத்தி மறைந்திருந்த தூணின் பக்கமாய் வீசினான். டார்ச்சின் வட்டமான வெளிச்சத்தில் திலோத்தி திறந்தாள். அழகும் எளிமையும் நிறைந்த திலோத்தி, பதைப்பதைப்போடு பதுங்கி நிற்கிற திலோத்தி, ஓநாயை பார்த்துவிட்ட மான்குட்டியின் பயத்தை கண்களில் நிரப்பிக் கொண்டு நிற்கிற திலோத்தி, நிலாமுகமாக திலோத்தி. அட தேவதை என ரஞ்சித் கண்களை விரித்தான். நம்ம வைரவாளைத்தான் தேடி வந்தோம். ஆனால் போனஸா ஒரு தங்க சிலையும் கிடைச்சிருக்கு. ரஞ்சித், நீ இரு, நான் அவளை புடிச்சு இழுத்து வரேன். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த சொர்ண மீனாட்சி, யார் இந்த பெண்? எதற்காக கோவிலுக்கு வந்திருப்பாள்? இந்த பகுதியில் வீடு வாசலே இல்லையே. இந்த கோவிலுக்கு என்ன தவிர எந்த பெண்ணும் சாமி கும்பிட வரமாட்டாளே. இவளை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லையே. அடக்கடவுளே, இவளும் இந்த பாதகர்களிடம் சிக்கிக்கொள்ளப் போகிறாளா? பதை பதைப்பாக இருந்தது, தடதடப்பாக இருந்தது. தன்னை அவர்கள் பார்த்து விட்டார்கள், தன் நோக்கி வருகிறார்கள், சிக்கினால் சீரழிய வேண்டியதான் என திலோத்திக்கு படபடப்பு கூடியது.
கண்களுக்குள் திவாகர் வந்து போனான். தலையை கோதியபடியே சிரித்தான். கண்களை சிமிட்டினான். திலோத்தி, நீ எனக்காக பிறந்தவ, எனக்காக பிறந்தவ என்று திரும்ப திரும்ப உச்சரித்தான். பயப்படாத திலோ, எதா இருந்தாலும் எதிர்த்து நில்லு. ஒரு பெண் அழகுக்காக துணிச்சல்தான். காதினுள் திவாகரின் கரகரப்பான குரல் ஒலிப்பது போல் உணர்ந்தார். நான் பெண்ணாக பிறப்பெடுத்ததே திவாகருக்காகத்தான். எனது ஒட்டுமொத்த அழகும் அன்பும் இதயமும் திவாகருக்கு மட்டுமே சொந்தம். ஒரு நாளாவது நான் திவாகரோடு சேர்ந்து வாழ்ந்துவிட வேண்டும். இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், இன்னும் 7 ஜென்மத்திற்கும் அந்த ஒரு நாள் வாழ்க்கையை நினைத்து ஓட்டிவிடலாம். அதற்குள் இப்படி ஒரு மோசமான நபரிடம் சிக்கி சீரழிவதா? திவாகரை தவிர வேறு யாருடைய சுண்டு விரலும் என்னை தீண்டிவிடக்கூடாது. நான் திலோத்தி, பார்ப்பதற்கு தான் மென்மையான பூ. என்னை சீண்ட நினைத்தால் நான் திலோ தீ. அவளுக்குள் ஒருவித உத்வேகம் வந்திருந்தது. தைரியம் குபுகுபு என பிராவம் எடுத்தது. என்னானாலும் சரி, இவரிடம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. சமாளித்து தான் ஆக வேண்டும். முடிந்தவரை போராடி பார்க்கலாம். திருவிழா காலங்களில் காளியின் ஒரு உற்சவமூர்த்தி அம்மன் சிலையை தூக்கி செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட சப்பரக்கட்டை பலகையும் அதை தாங்கி கொண்டு செல்லும் முளைக்கை போன்ற உருட்டுக்கட்டையும் காலடியில் கிடந்தன. இப்போதைக்கு திருவிழா எல்லாம் நடக்கவில்லை. எப்போதோ திருவிழா நடந்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உருட்டுக்கட்டைகள் நல்ல வலுவான கருங்காலி மரக்கட்டைகள். விகாரமாய் சிரித்தபடியும் நிக்கி திலோத்தியை நெருங்கினான். அதற்குள் திலோத்தி சட்டென கீழே குனிந்தாள். உருட்டுக்கட்டையை கையில் எடுத்து நிக்கியின் முன்னேற்றில் ஓங்கி ஒரு அடி அடித்தாள். அம்மா என நிக்கி நிலை குலைந்து போய் அலறினான். நிக்கி இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. என்னடா ஆச்சு? ரஞ்சித் பதறிப்போய் நிமிர, இதுதான் தக்க தருணம். இதை பயன்படுத்தாவிட்டால் அப்புறம் முடியவே முடியாது என சொர்ண மீனாட்சி அந்த காரியத்தை பண்ணினாள். கண்ணிமிக்கும் நேரம்தான், மின்னல் மின்னும் கணம்தான், ஒரு சொடுக்கப்படும் நொடிதான். காளிதேவியின் பாதங்களில் குட்டி மலையாய் கொட்டி கிடந்த குங்குமத்தை 2 கைகளும் அள்ளி ரஞ்சித்தின் முகத்தில் வீசினாள். ரஞ்சித்தின் கண்கள் திகு திகுவென ஏறிய வைரவாள் அவன் கையில் இருந்து கீழே நழுவியது. சொர்ண மீனாட்சி அந்த வாளை பாய்ந்து போய் எடுத்தாள். வைரவாளை எடுத்துக்கொண்டு அவளால் அங்கிருந்து ஓட முடியவில்லை. தூண் பகுதியை விட்டு வெளியே வந்துவிட்ட திலோத்தியிடம் வைரவாளையை கொடுத்தாள். தாயி, நீ யாருன்னு தெரியாது, ஆனா 18 கை காளி தேவிதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. நீயும் இவங்க கிட்ட சிக்கக்கூடாது. இந்த வைரவாளும் இவங்க கிட்ட அகப்படக்கூடாது. எப்படியாவது தப்பிச்சிடு. இந்த வைரவாளை காப்பாத்திடு. கோவிலுக்கு வெளியே ஓடி இடது பக்க பாதையில ஓடு என பரபரப்பாய் கூறினாள். அதற்குள் ரஞ்சித்தும் நிக்கியும் சுதாரித்து கொண்டு வந்து விட்டார்கள். கிழவி, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறோம். முதல்ல அவளை பிடிப்போம். இருவரும் கையில் இருந்த டார்ச்சை உயிர்ப்பித்துக் கொண்டு திலோத்தியை துரத்தி கொண்டு பாய்ந்தார்கள். திலோத்தி கோயிலுக்கு வெளியே இடது பக்கம் இருந்த ஒற்றையடி பாதையில் ஓடினாள். 2 பக்கம் அடர்ந்த புதர்கள். கருப்பு போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கும் வைக்கோல் போர்களைப் போல குட்டி குட்டியாய் காட்சியளித்தன. ஓடிக்கொண்டிருந்த ஒற்றையடி பாதையின் மீது உதிர்ந்து கிடந்த சருகுகள் மீதிப்பட்டதால் சினுங்கின. சரசரவென்று சினுங்கள். அந்த சினுங்களின் மரக்கிளையில் இருந்த பறவைகளும் இழுத்து கொண்டிருந்தன. பயந்து அலறின. மரக்கிளைகளில் உறங்கிக் கொண்டிருந்த குரங்குகளும் தம் தம் குட்டிகளுடன் ஒரு மரத்திலிருந்து வேறொரு மரத்திற்கு பீதியோட தாவின. அவர்கள் வீசிய டார்ச் விளக்கின் வெளிச்சம்தான் அவளுக்கு வழிகாட்டியது. திலோத்திக்கு அவர்களுக்கும் இடையே இடைவெளி கொஞ்சம் தான் இருந்தது. ஓட முடியவில்லை. மூச்சு வாங்கியது. சேலை இழுத்து பிடித்து கொண்டு ஓடினாள். கையில் இருந்த வைரவாள் ஒன்னே 3/4 அடி. அதன் மீது பூசியிருந்த பச்சிலை பூச்சு அவள் கைப்பிடித்து தூக்கியதன் காரணமாக உதிர்ந்து போயிருக்க, அதில் பதிக்கப்பட்டிருந்த வைரங்களும் வைடூரியங்களும் கோமாதேவங்களும் மாணிக்கங்களும் டார்ச் லைட்டின் வெளிச்சத்தில் பளபளப்பாய் மினுக்கியது. நல்ல கனமாக இருந்தது. அவளால் தூக்கவே முடியவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு வேகம்தான் அவளை ஓட வைத்தது. கால்கள் முளைத்த மின்னலைப் போல மாறி போய் இருந்தாள். ரெக்கைகள் முளைத்த பட்டாம்பூச்சியாக இருந்தாள். சேலை அணிந்த சூறாவளியே சுழன்று ஓடினாள். ரஞ்சித்தும் நிச்சயம் கொஞ்சம் கூட சளைக்கவில்லை. கொஞ்சம் கூட களைக்கவும் இல்லை. கொண்டு ஓடு, நல்லா ஓடு. எங்க ஓடிட போற? அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் நெருங்கி கொண்டிருந்தார்கள். கால்களில் கருங்கள் இடறியது. கட்டை விரல் இடித்து கொண்டு நகம் பெயர்ந்தது. ரத்தம் கசிந்தது. வலையை பொறுத்து கொண்டு நிற்காம ஓடினாள். அவர்களும் விடுவதாய் இல்லை. நீ எங்கேயும் ஓட முடியாது கண்ணு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே இருட்டு தான். நீ எங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறன்னு பார்க்கலாம். சிக்கத்தான் போற. எதுக்காக வீணா ஓடுற? ஓனாய் மாதிரி பாய்ந்தார்கள். தலைக்கு மேலே வானத்திலும் இருட்டு. பாதையின் 2 பக்கமும் இருட்டு. பின்னால் துரத்துகிற வெளிச்ச கீற்று கூட. மனித வீர நாய்கள் 2. தப்பிக்க முடியுமா? வைரவாளை காப்பாற்ற முடியுமா? இவர்களிடம் நான் சிக்காமல் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? சட்டென நின்றாள். காரணம், முட்டு சந்து மாறி அவள் ஓடிய ஒற்றையடி பாதை ஒரு கட்டத்தில் ஒரு ஆற்றங்கரையில் போய் முடிந்திருந்தது. சத்தமே இல்லாமல் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது.
அவர்கள் வீசிய வெளிச்சத்தில் தான் அது ஆறு என்று தெரிந்தது. அகலம் குறைவு, ஆனால் ஆழம் எப்படி என யாருக்கு தெரியும்? காட்டுக்குள் ஓடுகிற ஆறுகள் எல்லாமே ஆபத்தானவைதான். எந்த இடத்தில் ஆழமாய் இருக்கும், எந்த இடத்தில் ஆழம் குறைவு என்று கணிக்கவே முடியாது. டார்ச் லைட்டின் வெளிச்சத்தில் தண்ணீரின் மேற்பரப்பு சரிகை கோடுகளாய் மினுக்கியது. தண்ணீர் நெளிந்து நெளிந்து ஓடியது. ஒரு விதமான அமைதியான வீச்சலோடு தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தது. தண்ணீருக்குள் இறங்கலாமா? ஆழம் அதிகமாயிருந்தால் திலோத்திக்கு நீச்சல் வேறு தெரியாது. ரஞ்சித்தும் நிக்கியும் அவளை நெருங்கியிருந்தார்கள். திலோத்தியின் இதயம் இருக்கிற பகுதி மீது கையை வைத்துக்கொண்டு மூச்சு வாங்கினாள். நீச்சல் தெரியாமல் ஆற்றில் இறங்கினால் உயிரை இழக்க வேண்டியதான். ஆற்றில் இறங்காமல் கரை மீது நின்று கொண்டுதான் இவர்களும் சிக்கி சீரழிய வேண்டியதான். உயிரா மானமா? இரண்டுமே போனால் போனதுதான், திரும்பி வராது. திவாகர் மனதுக்குள் வந்து போனான். தலையை சாய்த்து சிரித்தாள். காதலோடு கண்களை சிமிட்டினான். திலோ, நீ எனக்காக பிறந்தவன், எனக்காக பிறந்தவள். உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த வானம் உள்ளவரை, இந்த பூமி உள்ளவரை, இந்த மரங்களும் காற்றும் உள்ளவரை, நீயும் நானும் இந்த மண்ணில் நீடூழி வாழ்வோம். நாம் வாழ பிறந்தவர்கள். நம்மை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. திவாகரின் குரல் மனசுக்குள் ஒலித்தது. திலோ, ஏதாவது செய், ஏதாவது செய், உன்னால் முடியும். உன் உயிரும் முக்கியம், மானமும் முக்கியம். இரண்டையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என புத்திசாலித்தனமாக யோசி. பேசாம இந்த வைரவலை அவர்கள் கொடுத்து விடலாம். அதை வாங்கி கொண்டு அமைதியா போய்விடுவார்களா? என்னை விட்டு விடுவார்களா? ஆற்றின் தண்ணீரையும் தன்னை துரத்தி வந்தவர்களையும் மாறி மாறி பார்த்தாள். பாத்தியா, இந்த ஓட்ட பந்தயத்துல நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். விகாரமாய் சிரித்தார்கள். பேசாமல் ஆற்றினுள் குதித்து விடலாமா? திலோத்தி ஆற்று தண்ணீரையே வெறித்தாள். ஆற்று தண்ணீர் அவளை வா வா என அழைப்பது போல துள்ளலால் ஓடியது. ஆற்றின் அக்கறையில் இருந்த மரங்களிலிருந்து பிரவசமான தென்றல் அவளை வா வா வந்துவிடு என இருகரம் கூப்பி அழைப்பது போல தோன்றியது. இந்த பாதையில் ஓடி வந்திருக்கவே கூடாது, வேறு பாதையில் ஓடியிருக்கலாம். ஆறு வழியில் குறுக்கிடுவது அந்த வயதான பெண்மணிக்கு தெரியாதா என்ன? பின் எதற்கு என்னை இந்த பாதையில் ஓட சொன்னாள்? தெரிந்தே ஓட சொல்லி இருக்கிறாள் என்றால் ஏதேனும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. கோபப்படவோ நடந்ததை நினைத்து வருத்தப்படவோ இது தருணமில்லை. ஏதாவது செய்தாக வேண்டும், செய்தே ஆக வேண்டும். என்ன செய்யலாம்? வைரவலை கையில் ஏந்தியபடியே ஆற்றில் குதித்து விடலாமா? யோசனை பறையுவது. அவள் யோசிப்பதற்கெல்லாம் அவகாசமே தராமல் ரஞ்சித்தும் நிக்கியும் ஓடி வந்து அவள் தோள் மீது கையை வைத்தார்கள். 18 கை காளி கோவிலில் நடந்த கலவரத்துக்கு அறிகுறியா எந்த சூடும் இல்லாமல் பழையபடியே அமானுஷ்யமான காட்சி அளித்தது. அத்தனைக்கும் சாட்சியாக எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தங்களில் ஒன்று முற்றிலுமாக அணைந்து போயிருந்தது. அணைந்த தீப்பந்தத்திலிருந்து கருகள் நெடி அடித்தது. மிச்சமிருந்த தீப்பந்தமும் எந்த நேரமும் அணைவதற்கு தயாராய் மங்கிக் கொண்டிருந்தது. விக்கித்து போய் நின்றிருந்தால் சொர்ண மீனாட்சி. கண்களிலிருந்து கரகரவென்று கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. காளி தேவியை விரித்து பார்த்தாள். 18 கை காளி தேவிக்கு ஒவ்வொரு வருடமும் வெகு சிறப்பாக திருவிழா நடக்கும். 18 நாட்கள் திருவிழா நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு கச்சேரி. அனைத்து விதமாக கிராமிய கலைகளும் அங்கே அரங்கேறிவிடும். எங்கெல்லாம் திறமையான கலைஞர் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்று கூடி கச்சேரி நடக்கும். சுற்றுப்புறத்தில் இருக்கிற அத்தனை ஊர் மக்களும் அங்கே திரண்டிருப்பார்கள். சறுக்கு மர விளையாட்டில் வெற்றி பெறுகிற இளைஞருக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக வழங்கிய நிகழ்வெல்லாம் நடந்திருக்கிறது. ஜமீன் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அந்த திருவிழாவை கொண்டாடுவார்கள். திருவிழா சமயத்தில் தான் அந்த வைரவால் பொதுமக்களின் பார்வைக்கு காட்டப்படும். யானை மீது அம்பாரியில் அமர்ந்து ஜமீன்தார் கையில் அந்த வைரவாளை ஏந்தியபடி ஜமீன் மக்களின் வீடுகள் அமைந்திருக்கும் தெருக்களின் வழியே வீதி உலா வருவார். காண 2 கண்கள் போதாது. ஊரெங்கும் மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டு ஒரு குதூகலம்தான், கொண்டாட்டம்தான். அதெல்லாம் ஒரு காலம், முடிந்து விட்ட காலம். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் திரும்பி வராத காலம். மனசுக்குள்ளே பதிந்து விட்ட காலம், மறக்க முடியாத காலம். நினைக்க நினைக்க இனிக்கும். எல்லாம் அவளுடைய கணவர் ரகுநாத பூபதியோடு முடிந்து போய்விட்டது. வைரவாள் விலை மதிக்க முடியாதான் என்றாலும் விபரீதமானது. அந்த வாளை வைத்திருப்பவர்கள் பயபக்தியோடு இருக்க வேண்டும். மனமும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும். பிறர் மனை நோக்க கூடாது. அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. மொத்தத்தில் எல்லா விதத்திலும் ஒழுக்க சிலனாக திகழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வைரவாள் தான் இருக்கும் இடத்தை உயர்ந்ததாக மாற்றும். இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் தரமட்டமாக்கிவிடும். ஜமீன்தார்களில் ரகுநாத பூபதியின் முன்னோர்களில் ஒரு சிலர் தபல புத்தி உடையவர்கள். மனக்கட்டுப்பாடு இல்லாமல் நடந்ததன் காரணத்தினாலும் என்னமோ அந்த வைரவாள் ஜமீன் வம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பித்து விட்டது. வம்சமே பூண்டோடு காலியாகும் படியான விலை ஜமீனின் கட்டுப்பாட்டில் இருந்த மக்களுள் வெளியேற ஆரம்பித்து இருந்தார்கள். ஜமீனே வெறிச்சோடி போன பிறகுதான் ரகுநாத பூபதியின் தந்தை அந்த முடிவை எடுத்தார். ஒரு ஜோதிடர் யோசனைப்படி தான் அந்த வைரவாளை கொண்டு வந்து காளி கோவிலின் காளியின் கைகளில் வைத்தார். இதெல்லாம் சொர்ண மீனாட்சி கல்யாணமான புதிதே நடந்தது. எல்லாமே நேற்று நடந்தது போல் இருக்கிறது.
காலத்துக்கு அதிக வேகம் உண்டு. காலம் யாருக்கும் காத்திருக்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். நேற்று இருந்தது இன்று இருக்காது, இன்று இருப்பது நாளை இருக்காது, நாளை என்ன இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் தான் எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமை. இந்த வைரவாளை எடுத்து போகிறவர்கள் நிச்சயமாக வாழ முடியாது. அந்த வைரவாள் அவர்களை பழிவாங்கி விடும். ஆனால் அதை தூக்கி கொண்டு ஓடுகிற பெண் மூக்கும் மொழியுமாய் இருந்தாள். மகாலட்சுமி மாறி தெரிந்தாள். அவளுக்கு ஏதும் ஆபத்து வராமல் இருக்க வேண்டுமே. வைரவரால் அவளுக்கு ஆபத்து வராது. ஆனால் அவளை துரத்துகிற வெறுநாய்களில் ஏதேனும் தீங்கு ஏற்பட்டு விடுமோ? சொர்ண மீனாட்சிக்கு அழுகையும் ஆத்திரமாக வந்தது. காலகாலமாக கட்டி காத்து பத்திரமாக பாதுகாத்த வைரவாளை அபகரித்து போக 2 கொள்ளையர்கள் வருவார்கள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. வைரவாளை பற்றிய ரகசியம் யாருக்கும் தெரியவே தெரியாது என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். அந்த வைரவாள் ஓவியமாக வரையப்பட்டு கைமாறி கைமாறி கடைசியில் இந்த கயவரின் கையில் அகப்பட்டு அவர்கள் அதை தேடி ஜமீன் மாளிகைக்கே வருவார்கள் என்று அவளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியவில்லை. வைரவாள் என்ன ஆயிற்று என்பதை விட அதை தூக்கி கொண்டு ஓடுகிற இளம்பெண் என்னானாலோ என்ற கவலைதான் தாக்கியது. ஒரு கணம் கூட அவளால் அங்கே நிற்க முடியவில்லை. அணைந்து போகிற நிலையில் இருந்த ஒரு தீம்பத்தத்தை கையில் எடுத்தாள். கற்ப கிரகத்தினால் ஒரு சுரை குடுக்கையில் 5 கலப்பு மூலிகை எண்ணெய் வைக்கப்பட்டு இருந்தது. அந்த எண்ணெயை தீப்பந்தத்தில் கொட்டினாள். அந்த மூலிகை எண்ணெய் வீரியமானது. விடிய விடிய தீப்பந்தம் எரிந்து கொண்டே இருக்கும். தீப்பந்தத்தின் மீது அந்த எண்ணெய் பட்டதும் தீப்பந்தம் முன்பை விட 2 மடங்கு அதிகமாக எரியத் தொடங்கியது. அதை கையில் ஏந்தியவள் இன்னொரு கையில் சுரை குடுக்கைகள் இருந்த மூலிகை எண்ணெயும் எடுத்துக்கொண்டாள். எங்கிருந்துதான் அவளுக்கு யானை பலம் வந்ததோ தெரியவில்லை. கோவிலை விட்டு வெளியேறி திலோத்தியை ஓட சொன்ன திசையில் விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தாள். பாவம் அந்த பெண் யார் பெற்ற பெண்ணோ, எதற்காக இங்கே வந்தாளோ, என்ன காரணத்தினால் காளி கோவிலில் பதுங்கியிருந்தாளோ, அவள் இளம் பெண் என்பதையும் மறந்து அவளோட வைரவாளை தூக்கி கொண்டு ஓட சொல்லிட்டேனே. நான் ஏன் சுயநலவாதியா மாறினேன்? எனக்கு இந்த சுயநலம் தேவையா? அந்த வாளை வைத்திருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளிடம் கொடுத்தாலும் அவர்களும் ஒழுக்கமுடன் இருந்தால்தான் அவர்களை அந்த வைரவாள் நிம்மதியா வாழ வைக்கும். இல்லாவிட்டால் வேறெடுத்து விடுமே. பேசாமல் அந்த வைரவாளை அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கலாம். அருங்காட்சியத்தில் வைக்க சொல்லியிருக்கலாம். என் மீதுதான் தப்பு. இப்போதும் அதனால் மற்றவர்களுக்கு பிரச்சனை. வாள் போனால் போகிறது. ஆனால் அந்த இளம்பெண்ணின் மானம் விலை மதிக்க முடியாததாயிற்று. அவர்களோ கயவர்கள், பாதகர்கள். அவர்கள் கையில் சிக்கினால் விடுவார்களா? என் சுயநலத்திற்காக அந்த பெண்ணை பழி கொடுத்துட்டேனே. விடக்கூடாது, அவர்களை விடக்கூடாது. எப்படியாவது அந்த இளம் பெண்ணை அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். சொர்ண மீனாட்சி தன் வயதை மறந்திருந்தாள். அந்த இளம்பெண் இந்நேரம் ஆற்றை நெருங்கியிருப்பாள். அவர்களும் நெருங்கியிருப்பார்கள். அங்கு என்ன நடக்கிறதோ தெரியலையே. அந்த பெண்ணுக்கு மட்டும் ஏதேனும் ஆனால் அந்த 2 பேரையும் இந்த காட்டிலே வைத்து கொளுத்து விட வேண்டியதான். சொர்ண மீனாட்சிக்கு மூச்சு வாங்கியது. இருந்தாலும் தன்னை நம்பி வந்த பெண் ஆபத்தில் இருக்கிறாள். அவளை மீட்டே ஆக வேண்டும். அநியாயமாய் அந்த மனித மிருகங்களுக்கு அவளை இரையாக்கி விடக்கூடாது. சொர்ண மீனாட்சி நினைப்பெல்லாம் திலோத்தியை சுற்றி சுற்றி வந்தது. எதற்காக அவள் இங்கே வந்திருப்பாள்? யாரை தேடி வந்திருப்பாள்? அவளுக்கும் இந்த ஜமீனுக்கும் என்ன சம்பந்தம்? வரி வரியா யோசனை, விடை தெரியாத வினாக்கள். தீபந்தத்தின் வெளிச்சத்தில் சொர்ண மீனாட்சி அந்த ஒற்றையடி பாதையில் வேக வேகமா நடந்து கொண்டே இருந்தாள். அப்போது வீல் என்ற அலறல் சத்தம் கேட்டது. அந்த அலறல் திலோத்தியின் அலறல். ஐயோ, அந்த பெண் அவர்களும் சிக்கிட்டாலோ? சொர்ண மீனாட்சியின் மனசு தூள் தூளாய் நொறுங்கியது. ஆற்றங்கரையில் தாவி பிடித்து தன் தோள் மீது கைகளை வைக்கும் வீலென அலறினாள் திலோத்தி. ஏண்டி எங்களுக்காக ஆட்டங்காட்டுற? பற்களை நரநரத்தான் நிக்கி. சி, என் கையை விடுங்கடா. தன் பலம் கொண்ட மட்டும் ஆத்திரமா 2 பேரையும் உதறினாள். கையில் இருந்த வைரவாளை ஆற்றுக்குள் வீசினாள் திலோத்தி. இந்த வாளுக்காக தானே வந்தீங்க. உங்களால முடிஞ்சா அதுக்குள்ள குதிச்சு முதல்ல அதை எடுத்துட்டு வாங்கடா. நான் கரையிலே நிக்கிறேன் என்றாள். தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் வைரவாளை இழக்கத்தான் வேண்டும். அவர்களுக்கு முதல் வைரவாள் தேவை, பிறகுதான் நான். அதனால் தான் அவள் அந்த காரியத்தை செய்தாள் திலோத்தி. ஆனால் அவர்களோ அவளை விட அதிபுத்திசாலி. ரஞ்சித் கையை கெட்டியாய் பற்றினான். நிக்கி, நான் இவளை பிடிச்சுக்கிறேன். நீ போய் ஆத்துல இறங்கி அந்த வைரவாளை எடுத்துட்டு வா. திலோத்தி வீசிய இடத்தில் வைரவாள் மூழ்கி போனது. ரஞ்சித்தின் இறுக்கமான பிடியிலிருந்து தன்னுடைய கைகளை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருந்தாள் திலோத்தி. கைகளில் அணிந்திருந்த கண்ணாடி வளையல்கள் உடைந்து சிதறியது. நிக்கி தண்ணீருக்குள் பாய்ந்தான். மூழ்கி மூழ்கி எழுந்தான். வைரவாள் கிடைக்கக்கூடாது. திலோத்தியின் மனம் பிரார்த்தனை பண்ணியது. ரஞ்சித்தின் பிடியில் இருந்து உருவிக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய கண்களும் தண்ணீர் மீது நிலைத்திருந்தது. சீக்கிரம்டா, சீக்கிரம், அங்கதான் கிடக்கும். ஓடுற தண்ணில மிதந்து போயிருக்காது. யோசனையும் சொன்னான். தண்ணீருக்குள் மூழ்கிய நிக்கி 2 கைகளும் துளாவி வைரவாளை எடுத்து விட்டான். வைரவாள் கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு என உற்சாகமாய் கூவினான். வைரவாளோட மேலே எழுந்தான். ஒரு கையில் வைரவாளை தூக்கி உயர்த்து காட்டினான். நீ தண்ணில தூக்கி வீசினா அதை நான் எடுக்காம விட்டுடுவேனா? இந்த நிக்கிய யார் நினைச்சேன்? 7 கடல் தாண்டி மலை தாண்டி ஒரு பொருளை மறைச்சு வச்சாலும் அதை களவாடிக்கிட்டு வந்துடுவோம். கருவமாய் கூறினான்.
சீக்கிரமா கரைக்கு வாடா. ஆனால் நிக்கியால் கரையை நோக்கி வர முடியவில்லை. அவனுடைய 2 கால்களையும் தண்ணீரின் அடிப்பகுதியிலிருந்து யாரோ முரட்டுத்தனமாக இழுப்பது போல் உணர்ந்தான். தன் 2 கால்களையும் யாரோ இறுக்கமாய் பிடிப்பதைப் போல உணர்ந்தான். தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றான். முடியவில்லை. பலம் கொண்டு மட்டும் போராடினான். முடியவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே போய்க் கொண்டே இருந்தான். முடியல ரஞ்சித், என்னால் நீந்தி வர முடியல. பயந்து போய் அலைறான். எதனால் நீந்தி வர முடியல? தண்ணிக்குள்ள முதல்ல எதுன்னு கிடைக்குமோ? முதல்ல தான் நிக்கியோட களை கவ்விடுச்சோ? ரஞ்சித்தின் கண்கள் சுழன்றது. அவனுக்கு எதிரில் பிடிபடவில்லை. ஆனால் திலோத்திக்கு சட்டென புரிந்து போனது. காரணம், ஆற்றின் அந்த பக்கம் இருந்த ஒரு மர்மமான மரத்தின் மீது டார்ச் லைட்டின் வெளிச்சம் பட்டு தெரித்த போது அந்த தகர பலகை ஆணியில் அடிக்கப்பட்டிருந்தது. திலோத்தி கவனிக்கப்பட்டாள். புதை மணல் ஆறு எச்சரிக்கை. அப்படியானால் இது சாதாரண ஆறு கிடையாது. பொத மணல் ஆறு, ஆள் விழுங்கி ஆறு. தனக்குள் இறங்கியவர்களை கரை மீது ஏற விடாதே. பொல்லாத ஆறு, பேய் ஆறு, மரண ஆறு. புத்திசாலமாக அந்த வயதான பெண்மணி என் இந்த பக்கம் ஓடி வர செய்திருக்காள். அந்த பாதகனால் இனி கரையேற முடியாது. தன்னுடைய கையை பிடித்திருப்போனையும் எப்படியாவது அந்த ஆற்றில் இறங்க செய்துவிட்டால் தப்பித்து விடலாம். பரபரவென யோசித்தாள் திலோத்தி. உன்னோட கூட்டாளியோட காலை முதல்ல கவ்விட்டுன்னு நினைக்கிறேன். வைரவாளோட சேர்த்து அவனையும் தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்படி நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். தண்ணியில் இறங்கி அந்த வைர மாலை மட்டுமாவது காப்பாத்துக்கிற வழியை பாருடா என ஏளனமாக சொன்னான் திலோத்தி. இவள் சொல்வதும் சரிதான். நிக்கியின் கால்களை முதலே தான் கவ்வியிருக்கிறது. நிக்கியோட சேர்த்து வைரவாளையும் இழுத்து கொண்டு தண்ணீருக்குள் போய்விட்டால் அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. கோடிக்கணக்கான விலை மதிப்புடைய வைரவாள் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. காலத்திற்கும் போராடணும், அந்த யோகத்தை அடையவே முடியாது. வைரவாளோட நிக்கியும் சேர்ந்து தண்ணீருக்குள் மூழ்கி போவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தண்ணீரில் பாய்ந்து அந்த வைரவாளை மட்டும் பிடுங்கிக் கொண்டு கரையேறலாம் என எண்ணி தண்ணீருக்குள் அதிவேகமாய் பாய்ந்தான். நிக்கியை நெருங்கி அவனை காப்பாற்ற நினைக்காமல் அந்த வைரவாளை அவன் கையிலிருந்து உருவினான். பிறகு கரையை நோக்கி நீந்த முயன்றவின் கால்களை நிக்கி கெட்டியாக பட்டினான். என்னை காப்பாத்தாம எங்க ஓடுற? என்னை மட்டும் விட்டுட்டு ஓடுற? எங்க போனாலும் நாம சேர்ந்துதானே போவோம். நிக்கி ப்ளீஸ், என் காலை விடு என ரஞ்சித் கெஞ்சினான். மாட்டேன், விட மாட்டேன், நீயும் என் கூடவே வந்து. ரஞ்சித்தினால் நிக்கியின் பிடியிலிருந்து விடுபடவே முடியவில்லை. நிக்கியோடு சேர்ந்து அவனையும் அந்த புகை மணல் ஆறு விழுங்க தொடங்கியது. ரஞ்சித் அலறி அறல் அந்த வனப்பகுதியை கிடுகிடுக்க வைத்தது. ரஞ்சித்தின் டார்ச் லைட் கீழே கிடந்தது. அதை கையில் எடுத்துக்கொண்டு தண்ணீரின் மேல் பரப்பு மீது பாய்ச்சினாள். தண்ணீரில் எந்த சலனும் இல்லாமல் எப்பவும் போல ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் வைரவாளோடு புதைந்து போய்விட்டார்கள். எதை தேடி வந்தார்களோ அது அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் அதை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. எப்படியோ நான் தப்பித்து விட்டேன். வைரவாளை தான் என்னால் காப்பாற்ற முடியவில்லை. அப்போது திலோத்தியின் பின்பக்கம் காலடி சத்தம். யாரோ நடந்து வர சத்தம். திலோத்திக்கு திகைப்பாய் திரும்பினாள். காளி கோவில் இருந்து எடுத்து வந்த தீப்பந்தத்தை கையில் ஏந்தியபடி சொர்ண மீனாட்சி மூச்சிறைக்க வந்து கொண்டிருந்தாள். கண்ணு உனக்கு ஒன்றும் ஆகலையே. உன்னை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் தான் என் வயசையும் மறந்து தீப்பந்தத்தை கையில் எடுத்துட்டு ஓடி வந்தேன். திடீர்னு அழல சத்தம் கேட்டதும் என் மனசு நொறுங்கி போயிடுச்சுமாம். உனக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா அவங்கள இந்த காட்டிலே வச்சு கொளுத்தி இருப்பேம்மா. அதுக்காக தான் கையில சுரக்குடுக்கையில மூலிகை எண்ணெயும் எடுத்து வந்தேன். கையிலிருந்த சுரைக்குடுக்கையை கீழே வீசினாள். பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க. வைரவாளை என்னால காப்பாற்ற முடியல என நடந்ததை ஒப்பித்தாள். தெரியும், உன்னால வைரவாளை காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன்னை காப்பாத்திங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் உன்னை ஓடி வர சொன்னேன். நீயும் புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணுவேன்னு தான் இந்த வழியை காட்டினேன். அது புதை மணல் ஆறு. ஜமீன் காலத்துல எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க அந்த புதை மணல் ஆறு தான் எங்களுக்கு உதவி செய்யும். வைரவாள் மூழ்கி போயிடுச்சு பாட்டி. அதை உடைக்க முடியாது, விற்கவும் முடியாது, யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அது யாருக்கிட்ட இருந்தாலும் அதனால அவங்களுக்கு ஆபத்து தான். அவங்க உயிரையே குடிச்சிட்டோம். அந்த வாள் புதை மணலுக்குள்ளேயே இருக்கட்டும். இனி நமக்கு தேவையில்லை. வாமா, நாம மாளிகைக்கு போகலாம். ஓடி போய் சொர்ண மீனாட்சியின் தோள்களில் சாய்ந்தாள் திலோத்தி. நீ யாருமா? சொர்ண மீனாட்சி கேட்க திலோத்தி நடந்ததை மெல்லிய குரலில் சொல்லத் தொடங்கினாள். இருள் கரைய காத்திருந்தது. திலோத்தியின் இதயம் திவாகரின் வரியை எதிர்பார்த்து உற்சாகமாய் துடிக்கத் தொடங்கியது. இனி பயமில்லை. போனில் சார்ஜும் போட்டு திவாகருக்கும் நடந்ததையும் சொன்னாள். திவாகரும் காலையில் நானும் கிளம்பிவிட்டேன், காலையில் வருவதாக அவனும் சொல்ல அவள் சந்தோஷமாக இருந்தாள். இங்கேயே திவாகருக்காக எவ்வளவு நேரம்னாலும் காத்திருக்கலாம் என்று அந்த அரண்மனையை காத்திருக்க ஆரம்பித்தாள். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.